Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இங்கே நம்ம ஒரு மனப்பட்டு ஒன்றா சேர்ந்து இயேசுனுடைய நாமத்தில் கூடியிருந்து ஒரு விஷயத்துக்காக இன்றைக்கி ஜெபிக்கிறோம். உலகம் முழுக்க இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். திருமண தடை நீக்கி ஆண்டவரை ஆசீர்வதிக்கணும். அதனாலேயே இந்த ஜெபங்கள் கேட்கப்படும். இயேசுவின் நாமத்தில் ஒன்று கூடி ஒரு மனதோடு ஒரு கருத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோம். அதனாலேயே உலகம் முழுக்க இருக்கிற தடைகளை நீக்கி கண்டிப்பாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்பதில் எனக்கு சந்தேகமில்லை. அதனால தான் நம்ம தீம் வைஸ் வச்சு நம்ம ஜெபிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு மாதமும் ஏன் அது ஒரு தீமை போடுறோம் அப்படின்னா, அந்த தீமில் ஒரு மனதோடு ஒன்றா சேர்ந்து வந்து இயேசுனுடைய நாமத்தில் நாம் ஒரு கருத்துக்காக ஜெபிக்கிறோம். ஸோ அப்போ அதனுடைய வல்லமை இருக்குங்க. முதல் டைம் வந்தவங்க இருப்பீங்க, எல்லா மாதமும் வரவங்க இருப்பீங்க. ஏன்னா சில டைம் உங்களுக்கு தோணலாம், ஏன் தீம் வச்சு இந்த ஜெபிக்கிறாங்க, இப்படி ஜெபிச்சாதான் திருமண தடை நீங்குமா அப்படின்ற கேள்விக்கு பதில் தான் நான் இப்போ உங்கள்கிட்ட சொன்னேன். ஒரு மனதோடு ஒரு கருத்துக்காக இயேசுனுடைய நாமத்தில் 2-3 பேர் ஜெபிச்சாலே ஆண்டவர் கேட்பார்னா, கண்டிப்பாக இந்த 600-700 பேர் ஜெபிக்கும்போது கேட்காமல் இருக்க மாட்டார். கேட்கிறோடைய பதிலை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் இந்த சாட்சியத்தை நானே சொல்கிறேன். ஏன்னா ஒரு முறை இங்கே நம்மளுடைய போன நைட் விஜலுக்கு நம்மளுடைய தியான மையத்தினுடைய கட்டிடத்துக்காக நான் திரும்பவும் சொன்னேன் ஜெபிங்க அப்படின்னு. அதுக்கு பிறகு என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், ஃபாதர் நாங்கள் எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் செய்கிறோம், அந்த பெர்மிஷனுக்காக ஒரு பேப்பருக்கு அப்படின்னார். அப்புறம் அதுக்காக உண்மையாகவே ஒருத்தர் எனக்கு உதவி செஞ்சார். 2 வருஷமாக நம்ம முயற்சி செஞ்ச ஒரு பேப்பர், 1 வருஷமாக தீவிரமாக முயற்சி செஞ்ச பேப்பர் நமக்கு ஒரு 24 மணி நேரத்துக்கு கிடச்சிச்சு. அந்த ஒரு பேப்பர் கிடைக்க வேண்டிய 2 வருஷமாக கிடைக்க வேண்டிய அந்த பேப்பர் அதனுடைய ஒரு ஸ்டெப்பு கிடச்சிடுச்சு. 24 மணி நேரத்தில் கிடச்சிது. அதுக்கு நமக்கு உதவி பண்ணவர் யார் அப்படின்னா, ஒருத்தர் இங்கே ப்ரேயர் பண்ண ஒருத்தர் தான். அவர் ஆண்டவர் எப்படி தேர்ந்தெடுத்தார்னா, சரி 2 வருஷமாக தான் நம்ம இந்த பேப்பருக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த மனுஷனை ஆண்டவர் இதே இடத்துலேருந்து தொட்டு ஆசீர்வதித்து கொண்டு போயிருக்கிறார் 3 வருஷத்துக்கு முன்னால். அந்த 3 வருஷத்துக்கு முன்னால் ஆண்டவர் ஒருத்தரை தொட்டு இங்கே அவர் நைட் விஜில் அட்டன் பண்ணி ப்ரேயர் பண்ணிட்டு போனவர் 2 வருஷம் முன்னால் நம்ம ஆரம்பித்த ஒரு விஷயத்தை இன்றைக்கி முடிச்சு கொடுத்துருக்கிறார். யோசிச்சு பாருங்களேன். அதாவது நம்ம ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தது 2 வருஷமாக தான். ஆனால் ஆண்டவர் அதுக்கு முன்னாலே ஒருத்தரை தேர்ந்தெடுத்து வச்சுருக்கிறார். அவர் வழியாக தான் நடந்தது. எனக்கு டீட்டெயில் சொல்ல முடியாது, அதனால் நான் டீட்டெயிலை சொல்லலை. ஆனால் அவர் வழியாக இந்த பேப்பர் நமக்கு கிடைக்க வேண்டிய பேப்பர். ஏன்னா நமக்கு லீகலி எல்லாமே பக்காவாக இருக்குது, கரெக்டாக இருக்குது. ரொம்ப அழகாக அந்த பேப்பர் ஒர்க்கு ரொம்ப முடிஞ்சது. 24 மணி நேரத்தில் கிடைக்க வேண்டிய பேப்பர் அது 2 வருஷமாக நம்ம அழகாக வச்சுட்டு இருந்தாங்க. 1 வருஷம் அடிக்கடி போயிட்டு வருவேன் நான் இந்த தேவைக்காக. இது ரொம்ப ஈஸியாக கிடைக்க காரணம் ஆண்டவர் ஒருத்தர் 3 வருஷம் முன்னாலே தேர்ந்தெடுத்தார். ஒரு ஜெபமும் வீணாகாது. நான் எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஒரு ஜெபமும் வீணாகாது, ஒரு ஜெபமும் வீணாகாது. நீங்கள் ஜெபிக்கிற ஒரு ஜெபமும் வீணாகாது. எவ்ரி ப்ரேயர் இஸ் அ சேவிங். எவ்ரி ப்ரேயர் இஸ் அ சேவிங். ஆண்டவர் முன்னால் நம்ம சேமிக்கிறது தான் அந்த ஜெபம். அதனால் சோர்ந்து போயிடாதீங்க. அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்காக எனக்கு ஜெபிக்க வந்திருக்கிறோம். திருமணம் என்பது ஒரு இமோஷனலான டிசிஷன் கிடையாது, ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு டிசிஷன் கிடையாது திருமணம். அப்போ திருமணம் என்பது ஒரு வேல்யூ பேஸ்டான டிசிஷன். மதிப்புகளோடு இணைந்து நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரு டிசிஷனில் இன்றைக்கி உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படிப்பட்டவங்களுக்காக ஜெபிக்க வந்தவங்க இருப்பீங்க. நிறைய வாலிப பசங்க திருமணத்திற்காக தயாரிப்புக்காக வந்தவங்க இருக்கிறீங்க. அதனால் இது ஒரு மிக்சடான ஒரு அசார்ட்டடான ஒரு கம்யூனிட்டின்னு எனக்கு தெரியும். இங்கே இருக்கிறது திருமணமானவர்கள், திருமணத்தினுடைய குழப்பம் நீங்கள் ஜெபிக்க வந்தவங்க இருக்கீங்க, திருமணம் தடை நீங்க வந்த பெற்றோர்கள் இருக்கிறீங்க, திருமணம் தடை நீங்க வந்த பிள்ளைகள் இருக்கிறீங்க. ஸோ 3 விதத்தில் இருக்கிறவங்கன்னு தெரியும். இருந்தாலும் நான் சொல்கிறேன், நான் இன்றைக்கி ஃபோக்கஸ் பண்ண போகிறது திருமணம் ஆக வேண்டியவர்கள் தான் இந்த ஃபோக்கஸ் இருக்கும். அப்போது அந்த பிள்ளைகள் மட்டும் கிடையாது, அந்த பேரண்ட்ஸும் கேட்க வேண்டிய சில டாக் தான், சில விஷயங்கள் தான். திருமணம் என்பது சில மதிப்பீடுகளை முன்வைத்து நாம் எடுக்க வேண்டிய டிசிஷன். உணர்ச்சி பூர்வமாக இமோஷனலாக எடுக்க வேண்டிய ஒரு டிசிஷன் கிடையாது என்பதை முதலிலே வைத்து, தோபித்தினுடைய புத்தகத்தில் தோபியாஸ் ஒரு அறிவுரை கொடுப்பார் அவருடைய மகனுக்கு. தோபித்தினுடைய புத்தகத்தில் தோபித்து அவருடைய மகன் தோபியாஸுக்கு ஒரு அறிவுரை கொடுப்பார். திருமணம் நான் எப்படி இருக்கணும், நீ தேர்ந்தெடுக்கும் பெண். எனக்கு உன்னை முன்னால் காமிச்சு தான் கொடுக்க முடியும். ஐ கேன் பிரிங் ப்ரொபோசல், பட் யூ ஹாவ் டு சூஸ். அப்போ அந்த சாய்ஸ் எப்படி இருக்கணும்னு
அப்பா பையனுக்கு கொடுக்கிற ஒரு அறிவுரை தாங்க வச்சு நம்ம தொடங்குறோம். தோபித்தினுடைய புத்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனம். மகனே, எல்லா வகை தீய நடத்தைகளிலிருந்தும் உன்னையே காத்துக்கொள். எல்லாவற்றுக்கும் மேலாக, நல்லா கவனிங்க, அங்கேதாங்க அவர் அப்பா சொல்ற ஒரு சில அப்பாவுக்கு அம்மாங்களுக்கு சொல்ல முடியாத விஷயம் இன்னைக்கு பிள்ளைகளுக்கு. ஏன்னா இன்னைக்கு இப்போ நீங்க பங்கெடுக்கிறவங்க மட்டும் கிடையாதுங்க, இது போகும், இனி உலகமெங்கும் இது போகும், உலகமெங்கும் இது யூடியூப் வழியா போகும். அப்ப அது கேட்க வேண்டிய பசங்க, இல்லை வளர்ந்து வர வேண்டிய பசங்களுக்கு அப்பா அம்மாவுக்கு நாளைக்கு ஈஸியா சொல்லி கொடுக்க முடிகிற விஷயம். பைபிள் என்ன சொல்லுது? நீ ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கும் பொழுது, நீ ஒரு ஆணை தேர்ந்தெடுக்கும் பொழுது, ஒரு வரனை தேர்ந்தெடுக்கும் பொழுது, ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் பொழுது என்னவாக இருக்கணும்? 4வது அதிகாரம் 12வது வசனம். நீ உன் மூதாதையருடைய வழிமரபு, ஒரு பெண்ணை மணந்து கொள். பாருங்களேன், அந்த லீனியேஜ் அப்பா சொல்லிக் கொடுக்குற லீனியேஜ் பாருங்க. நீ எங்கிருந்து ஒரு மகளை பெற்றெடுக்க வேண்டும், என்றிருந்து ஒரு மகளை நீ தேர்ந்தெடுக்க வேண்டும். நீ தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு மரபு என்பது உன் மூதாதையருடைய மரபு. கண்ட இடத்துல தேர்ந்தெடுக்காத, வெளியிலிருந்து தேர்ந்தெடுக்காத, நீ தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு மரபு மூதாதையருடைய மரபு. வேற்றினத்தாரின் பெண்ணை மனம் செய்யாதே, மனம் செய்யாதே. ஒரு அப்பாவால் சொல்ல முடியறதாங்க சொல்ல முடியும். இன்னைக்கு நிறைய பசங்க கேட்கறது இல்லை இல்லையா, அப்பா சொல்றது அம்மா சொல்றது. ஆனா இங்க ஒரு அப்பா சொல்றாங்க, பைபிள் பைபிள் என்பது ஒரு நாட்டிற்காக எழுதப்பட்டது கிடையாது, ஒரு கல்ச்சருக்காக எழுதப்பட்டது கிடையாது. இன்னைக்கு நம்ம சொல்றோம், ஃபாதர் கல்ச்சர் மாறிடுச்சு ஃபாதர். when you are in Rome you should think like a Roman. நீங்க எந்த ஊர்ல இருக்கிறீங்களோ அதை மாதிரி யோசிக்கணும் ஃபாதர். யூரோப்பில் இருக்கும்போது யூரோப்பில் இருக்கிற மாதிரி யோசிக்கணும், ஏஷியாவில் இருக்கிற மாதிரி ஏஷியாவில் இருக்கிற மாதிரி யோசிக்கணும், ஏஷியாவில் இந்தியாவில் இருக்கிற மாதிரி இந்தியாவில் இருக்கிற மாதிரி யோசிக்கணும். கல்ச்சர்லாம் மாறுது ஃபாதர். கல்ச்சர் மாறலாங்க, கல்ச்சருக்கு அப்பாற்பட்டு எழுதப்பட்டது பைபிள். எல்லா கல்ச்சருக்கும் பொருந்தும் பைபிள், எல்லா காலங்களுக்கும் பொருந்தும் பைபிள், எல்லா ஊர்களுக்கும் பொருந்தும் பைபிள். அதனால பைபிள் என்பது ஒரு நாட்டிற்காக எழுதப்பட்டது கிடையாது, ஒரு கலாச்சாரத்துக்காக எழுதப்பட்டது. எல்லா காலங்களிலும் எல்லா கலாச்சாரத்துக்காக எழுதப்பட்ட பைபிள் சொல்லுது, உன்னுடைய மூதாதையருடைய வழிமரபிலிருந்து ஒரு பெண்ணை மணந்து கொள், நம் இறைவாக்கினர்களின் மக்களாய் இருப்பதால். காரணம் சொல்லுறான் பாருங்க, நீ மீட்கப்பட்டவனாய் இருப்பதால், நீ மீட்கப்பட்டவளாய் இருப்பதால், நாம் இறைவாக்கினர்களின் மக்களாய் இருப்பதால். தம்பி, உன் தந்தையின் குலத்தை சேராத வேற்றின பெண்ணை மனம் செய்யாதே. மகனே, தொன்று தொட்டே நீ மூதாதையராய் விளங்கும் நோவா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோரை நினைவில் கொள். நீ ஒரு திருமணம் செய்யும் பொழுது you are taking a lineage, you are bringing a lineage. ஒரு வழி மரபை கொண்டு வர முறிச்சிடாத. உனக்கு முன்னால போன ஆபிரகாம் உண்டு, ஈசாக் உண்டு, யாக்கோபு உண்டு, நோவா உண்டு. இந்த வழி மரபினரை மனதில் கொள். சிப்பே புரியுது உங்களுக்கு? வேற்றினத்தாரை கொண்டு வராதே. ஏன்னா கிறிஸ்தவ திருமணம் என்பது அது ஒரு அருட்சாதனம். திருமுழுக்கு பெற்றவன் திருமுழுக்கு பெற்றவளையே. நான் ஒரு மதத்தை பத்தி சொல்லங்க, மீட்கப்பட்டவனை பற்றி சொல்றேன். ஒரு மதத்தை, ஒரு கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் நீங்க நினைச்சீங்கன்னா, நான் சொல்றது உங்களுக்கு ஒரு ஃபண்டமெண்டலிஸ்ட் ஐடியா, ஆர்த்தடாக்ஸ் ஐடியானலாம் தோணும். நான் சொல்வது ஒரு மதத்தை குறித்து அல்ல, நான் சொல்வது மீட்பை குறித்து. மீட்கப்பட்டவன் திருமணம் செய்ய வேண்டியது யாரை, மீட்கப்பட்டவள் திருமணம் செய்ய வேண்டியது யாரை என்பது பைபிள்ல சொல்லுது. மூதாதையரை நீ நினைத்துக்கொள். மகனே, தொன்று தொட்டே நம் மூதாதையராய் விளங்கும் நோவா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோரை நினைவில் கொள். அவர்கள் எல்லாரும் தங்கள் உறவின் முறையாரிடமிருந்தே பெண் கொண்டார்கள். கடவுளின் ஆசியால் மக்கட்பேறு பெற்றார்கள். அவர்களுடைய வழிமரபினர் இஸ்ராயேல் நாட்டை உரிமையாக்கி கொள்வார்கள். அப்போ உனக்கு ஒரு நாடு, உனக்கு அப்பாற்பட்ட ஒரு இஸ்ராயேல் நாடு இருக்கு, உனக்கு மரித்த பிறகு ஒரு இஸ்ராயேல் நாடு இருக்கு. அதை நீ உன்னுடைய உரிமையாக்கி கொள்ள வேண்டும் என்றால் you should come into that lineage. மீட்கப்பட்டவனுடைய ஒரு lineage இது. அதனால யாராவது ஒரு கேள்வியோட அடுத்த blessing வரும்போது வரணும்னு நினைச்சீங்கன்னா அந்த கேள்விக்கு பதில் பேச சொல்றேன். வேற்று இனத்திலிருந்து, வேற்று மதத்திலிருந்து நீங்கள் காதலித்து இல்ல கல்யாணம் செய்ய உங்களுடைய மனசை நீங்க முடிவு எடுத்திருந்தீங்கன்னா தயவு செய்து இப்பவே விட்டுடுங்க.
அது திருமணம் கிடையாது. ஒருத்தரை கட்டாயப்படுத்தி ஏன் திருமணம் பண்றீங்க? See, by birth itself அந்த பையன் உனக்கானவன் அல்ல, by birth itself அந்த பொண்ணு உனக்கானவன் அல்லன்னு ஆண்டவர் முடிவு செஞ்சு வச்சிருக்கிறாரே, அப்புறம் ஏன் தேவையில்லாம அதுக்குள்ள நுழையிறீங்க? நான் திரும்ப சொல்றேன், திருமணம் என்பது இமோஷனலி பேஸ்ட் ஆக வேண்டிய ஒண்ணு கிடையாது. இட் இஸ் a value based வாழ்க்கை முறைங்க. தப்பான ஒருத்தர்கிட்ட போய் மாட்டிட்டீங்கன்னா வாழ்க்கையே தப்பா போயிடும். தப்பான ஒருத்தர்கிட்ட போய் நீங்க வாழ்க்கையை மாட்டிக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையே தப்பா போயிடும். நம்ம லவ் மேரேஜ் எதிராக ஃபாதர், சரி நான் லவ் மேரேஜை பற்றி அரேஞ்ச் மேரேஜை பற்றி பேசலை. நீங்கள் லவ் மேரேஜாக இருந்தாலும் அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் ஒருவரை நீங்கள் புரிந்து கொள்ள போக வேண்டியது அந்த சூழ்நிலையில் அந்த டைமில் அந்த ஃபேஸில் நீங்கள் புரிஞ்சு கொள்ள போகிறது. லவ் மேரேஜாக இருந்தாலும் அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் நல்லா கவனிங்க, லவ் மேரேஜாக இருந்தாலும் அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் ஒரு ஃபேஸில் நீங்கள் ஒருத்தரை புரிஞ்சுப்பீங்க. அந்த ஃபேஸில் தான் புரிஞ்சுக்க முடியும். 25 வயசு, 26 வயசு, 27 வயசு, இல்லை 30 வயசுக்குள்ள இருக்கிறீங்கன்னா 30 வயசுல அவர் எப்படி இருக்கிறாங்க, 25 வயசுல அவர் எப்படி இருக்காங்க உங்களால் புரிஞ்சுக்க முடியும். காதலிச்சோ இல்லை அரேஞ்ச் மேரேஜோ பிறகு வாழ்க்கை நீங்க ஆரம்பிக்கும் பொழுது தான் உங்களுக்கு தெரியும். அடுத்த ஃபேஸ்க்கு போகும் வாழ்க்கை, திருமணம் அப்படின்ற ஒரு வாழ்க்கைக்கு போகும்போது, குடும்பம் அப்படின்ற ஒரு வாழ்க்கையினுடைய ஃபேஸ்க்கு போகும்போது, கமிட்மெண்ட் அப்படின்ற வாழ்க்கையினுடைய ஃபேஸ்க்கு போகும் பொழுது, திருமணத்தை நிறுவிய கடவுள் உங்களுக்குள்ள இல்லைன்னா உங்களுடைய குடும்பத்துக்கு இல்லைனா கண்டிப்பாக கஷ்டப்படுவீங்க. அப்ப தேவையில்லாம ஏன் ஒரு பிரச்சனைக்குள்ள நுழையிறீங்க? அதனால பைபிள் ரொம்ப அழகா சொல்லுது, தயவு செய்து அந்த முதல் கட்டத்தையாவது நீ அதை ரிஜெக்ட் பண்ணிடு. முதல் கட்டமே ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இல்லைனா, ஸோ ஈவன் ஒரு அரேஞ்ச் மேரேஜ் இருந்தால் கூட ஒரு கிறிஸ்டியனை பார்த்து நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்க, கிறிஸ்டியனை பார்த்து கல்யாணம் பண்ணுறீங்க, அதுவும் தப்பு தான் சொல்லுவேன். என்ன ஃபாதர் பிரைஸ் தி லார்ட் இல்லையா? திரும்ப ரிலீஜியனை பார்த்து கல்யாணம், கிறிஸ்டியனாக இருக்கிறார், ஓகே, இனியும் அப்போ அடுத்தது பார்த்துக்கலாம். அடுத்தது என்ன, நல்ல வருமானம் இருக்குதா, நல்ல அழகு இருக்குதா, நல்ல படிப்பு இருக்குதா, அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் போகிறீங்க. கிறிஸ்தவனாக இருக்கிறதுனால நீங்கள் கல்யாணம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. கிறிஸ்தவனாக இருக்கிறதுனால கல்யாணம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இஸ் எ கிறிஸ்டியன் அப்படின்றது பிரச்சனை கிடையாதுங்க. இஸ் எ கிரைஸ்ட் ஃபாலோவர் அப்படின்றது தான் பிரச்சனை. இஸ் ஷீ எஸ் எ கிரைஸ்ட் ஃபாலோவர். பேப்டிசத்தில் இல்லை சர்டிஃபிகேட்டில் கிறிஸ்டியனாக இருக்கிறான். ஆனால் கிறிஸ்டியனா பேப்டிசம் சர்டிஃபிகேட்டில் இருக்கிறவன் கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுறவனா? என்னுடைய பொண்ணுக்கு, என்னுடைய பையனுக்கு நான் ஒரு பொண்ணை கண்டுபிடிக்கும் பொழுது, பொண்ணுக்கு பையனை கண்டுபிடிக்கும் போது, பையனுக்கு பொண்ணை கண்டுபிடிக்கும் பொழுது நீங்கள் பார்க்க வேண்டிய மெயினான விஷயம் வேல்யூ பேஸ்ட்னா, இமோஷன் பேஸ்ட்னா நீங்கள் மிச்சம் ஜாதியை பார்க்கலாம், பணத்தை பார்க்கலாம், நகையை பார்க்கலாம், எவ்வளோ கொடுக்குறாங்க எவ்வளோ, அது அடுத்தது. பார்க்க வேண்டிய முதல் விஷயம் வேல்யூ பேஸ்ட். உங்களுடைய திருமணம்னா நீங்க பார்க்க வேண்டியது, இஸ் ஹி எ கிரைஸ்ட் ஃபாலோவர், இஸ் ஷீ எ கிரைஸ்ட் ஃபாலோவர். கிறிஸ்தவனான் கிடையாதுங்க, கிறிஸ்துவை பின்பற்றுகிறவனா, கிறிஸ்தவனான் கிடையாது. அதனால ஓடி அவசரப்பட்டு ஒரு திருமணத்துக்கு போறதுக்கு முன்னால இஸ் ஷீ இஸ் ஹி எ கிரைஸ்ட் ஃபாலோவர், கிறிஸ்துவை பின்பற்றுகிறவனா, வேல்யூ பேஸ்ட். பிரைஸ் தி லார்ட். இதே தோபத்தினுடைய புத்தகத்தில் 6வது அதிகாரத்தில் 17-18 திருவசனங்கள். நீர் மணவரையில் நுழைந்ததும் மீனின் ஈரலில் இருந்தும் இதயத்திலிருந்தும் சிறு பகுதியை எடுத்து தூபத்திற்கான நெருப்பிலிடும். அதிலிருந்து கிளம்பும் புகையை பேய் மோந்தவுடன் அது ஓடிவிடும். இனி ஒருபோதும் அவளை அது அண்டாது. அவளுடன் நீர் கூடும் முன் முதலில் நீங்கள் இருவரும் எழுந்து நின்று மன்றாடுங்கள். பாருங்க, ஒன்னா ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். ஒன்னா சேர்ந்து ஜெபிக்கிறோம். உன்னுடைய வாழ்க்கை பார்ட்னர், உன்னுடைய லைஃப் பார்ட்னர் உன்னோட சேர்ந்து ஜெபிக்கிறவங்களா முடிவெடுத்து திருமணத்துக்குள்ள போ. வேல்யூ பேஸ்க்குள்ள திருமணத்துக்குள்ள போ. விண்ணக ஆண்டவர் உங்கள் மீது இறங்கி காத்தருள வேண்டுங்கள். அஞ்சாதீர், உலகம் உண்டாகும் முன்பே அவள் உமக்கென்று குறிக்க பெற்றவள், நீர் அவளை பேய் நின்று விடுவிக்க. பாருங்க, ஒரு திருமணத்தினுடைய நன்மை. ஒரு கணவன் ஒரு மனைவியை விடுவிக்க வேண்டியவன், ஒரு மனைவி கணவனை விடுவிக்க வேண்டியவள். கணவன் மனைவி இவ்வளோ ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்து முடிவு செஞ்சு ஆண்டவருடைய விருப்பத்தை தெரிஞ்சு நீங்க கல்யாணம் பண்ணும் பொழுது, இன்னைக்கு சிலவங்க பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை இருக்கு, ஃபாதர் எல்லாமே அரேஞ்ச் மேரேஜ் தான் ஃபாதர், அந்த அரேஞ்ச் மேரேஜில் எனக்கு கிடைச்சவர் இவர் தான் ஃபாதர், எனக்கு கிடைச்ச பொண்ணு இதுதான் ஃபாதர், அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பயன்படுத்துகிற வார்த்தை என்ன தெரியுமா? டாக்ஸிக் பர்சன். டாக்ஸிக். என்னுடைய கணவர் ஒரு டாக்ஸிக் ஃபாதர், விஷம் நிறைந்தவர் ஃபாதர். என்னுடைய மனைவி ஒரு விஷம் நிறைந்தவர் ஃபாதர், அன்பில்லாதவங்க ஃபாதர். இந்த வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது அடுத்தது வரும், விவாகரத்து செய்யலாமா, டைவர்ஸ் செய்யலாமா? இஸ்வரன் பார்த்தங்களே, திருச்சபையில் டைவர்ஸ் இல்லை 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 இல்லை.
திருமணம் என்னும் அருட்சாதனம் நிறைவேற்றப்பட்டால் அப்ப டைவர்ஸ் இல்லை. அப்ப இந்த டாக்ஸிக் பர்சனை எப்படி பார்த்து நான் பொறுத்துக்கிறது? டாக்ஸிக் பர்சன் இயேசுவின் பார்த்தா நல்லா கவனிங்க. அந்த ஆள் டாக்ஸிக் தான், அந்த அம்மா டாக்ஸிக் தான், உன்னுடைய கண்களில் டாக்ஸிக் தான், அவருடைய கேரக்டரும் டாக்ஸிக்காக தான் இருக்கலாம், விஷம் நிறைந்ததாக இருக்கலாம். ஆனால் அந்த டாக்ஸிக் பர்சனை இல்லையா வைல்ட் அனிமலை டேம் பண்ண உன்னால முடியுமா? உன்னை நம்பி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். விபச்சார பொண்ணை ஆண்டவர்கிட்ட கொண்டு வரும் பொழுது அந்த பொண்ணுக்கு அவங்க போட்ட பேர் தெரியுமா? விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்டவள், கல்லால் எறிந்து கொல்லப்பட வேண்டும். டாக்ஸிக், ஷீ இஸ் டாக்ஸிக். ஆனா ஆண்டவருடைய கண்ணில் ஆண்டவர் எப்படி தெரியுமா பார்த்தாரு? உன்னுடைய கண்ணில் விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்டவள், என்னுடைய கண்ணில் என்னுடைய ரெசரக்ஷனை, என்னுடைய உயர்ப்பை முதல்ல சாட்சியம் சொல்ல வேண்டியவள். எப்படி மாறினா பாருங்க அந்த பொண்ணு. ஒரு அன்பு கொடுத்த போது விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்டவள் உன்னுடைய கண்களுக்கு, ஆனால் என்னுடைய கண்களுக்கு அவள் விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்டவள் அல்ல, என்னுடைய உயிர்ப்பிற்கு சாட்சியம் சொல்ல வேண்டியவள். சக்கேயனுடைய குடும்பத்தை நீங்க பாருங்க. கண்டிப்பா அந்த சக்கேயனுடைய மனைவி சக்கேயனை கண்டிப்பா வெறுத்திருப்பான். ஏன் வெறுத்திருப்பான்? ஏன்னா உன்னாலதான் எந்த கல்யாணத்துக்குமே போக முடியல எங்களால, உன்னாலதான் எங்களுக்கு எந்த விருந்துக்கும் போக முடியல, உங்களாலதான் எனக்கு எந்த உறவும் இல்லை. ஏன்னா நீ பணம் 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 பின்னால போய் இந்த வரின்னு பின்னால போய் உன்னுடைய வாழ்க்கையை நீ அழிச்ச, எத்தனை பேர் ஏமாத்தி காசெல்லாம் உருவாக்கி வச்சிருக்கிற பாரு. அதனால அந்த மனைவியினுடைய கேரக்டர் சொல்லலை, கற்பனை செஞ்சு பார்க்குறேன். சக்கேயனுடைய மனைவியினுடைய நிலைமை யோசிச்சு பாருங்களேன். பணம் பின்னால போனவர், மற்றவங்களை ஏமாத்தினவர், கண்டிப்பா இந்த பொண்ணையும் அன்பு செஞ்சிருப்பாரா? சந்தேகம்தான். அன்புக்காக அவளும் ஏங்கியிருப்பான். அவளும் சொன்ன வார்த்தை தான் இருக்கான், டாக்ஸிக், உங்கூட எல்லாம் வாழவே முடியல சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த சக்கேவை ஆண்டவர் பார்த்தது அப்படி கிடையாதுங்க. அந்த சக்கேவை ஆண்டவர் பார்த்தது எப்படி தெரியுமா? இவன் ஆபிரகாமின் மகன் அல்லவா. சக்கேவை ஆண்டவர் பார்த்தது இவன் ஆபிரகாமின் மகன் அல்லவா, அதனால் இவனும் ஆசீர்வதிக்கப்பட்டவனே. நம்ம பார்க்கிற கண்ணு வேற, ஆண்டவர் பார்க்கிற கண்ணு வேற. பிரைஸ் தி லார்ட். சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கல்யாணம் திருமணம் என்பது வேல்யூ பேஸ்டா போனா இந்த பிரிவுக்கு போகாது. வேல்யூ பேஸ்டா போனா, இல்ல அழகை மட்டும் நீங்க பாக்குறீங்க, அறிவை மட்டும் பாக்குறீங்க, இல்ல அந்த பணத்தை மட்டும் பாக்குறீங்க, நகையை மட்டும் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த திருமணங்கள் முறிஞ்சுதான் போகும். முறிஞ்சு போற அளவுக்கு தான் போகும் திருமணங்கள். ஏன்னா வேல்யூ பேஸ்டா, இமோஷன் பேஸ்டா, உணர்ச்சியினுடைய அடிப்படையிலா இல்ல மதிப்பீடுகளுடைய அடிப்படையிலா உங்களுடைய திருமணம் முடிவு செய்றீங்க, முடிவு செய்யப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால திருமணத்தினுடைய அடிப்படையானது ஆன்ம மீட்பு. எனக்கு இந்த ஆள் கூட வாழ்ந்தா என்னுடைய ஆன்மா மீட்பு அடையுமா? எனக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணா என்னுடைய ஆன்மா மீட்படையுமா? எனக்கு இந்த பையனை கல்யாணம் பண்ணா என்னுடைய ஆன்மா மீட்படையுமா? திருமணத்தினுடைய அடிப்படையா நீங்க கேட்க வேண்டிய கேள்வி, will my soul be saved? அப்படி இல்லைனா தயவு செய்து அந்த திருமணத்துக்கு ஒத்துக்காதீங்க. தம்பி, பாப்பா, தங்கச்சி, தயவு செய்து ஒத்துக்காதீங்க. உன்னுடைய ஆன்ம மீட்புக்கு இந்த உறவு காரணமாகவில்லை என்றால் நீங்கள் அப்போ யோசிக்க வேண்டியது உங்களுடைய உடலை பற்றி அல்ல, உங்களுடைய உள்ளத்தை பற்றி அல்ல. திருமணத்தினுடைய முதல் அடிப்படை கேள்வி, நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, will my soul be saved? என்னுடைய ஆன்மா மீட்பிற்கு இந்த உறவு காரணமாகுமா? அப்படி காரணமாகலன்னா அந்த உறவுக்குள்ளே நீங்கள் போகவே கூடாது. பிரைஸ் தி லார்ட். 4 விதமான அன்பு இருக்குங்க பைபிளின் படியும், இந்த பைபிள் இந்த இடத்த சைக்கலாஜிக்கல் படியும், சைக்காலஜி படியும் 4 விதமான அன்பு இருக்கு. முதல் அன்பு அப்படின்றது ஃபீலியோ அப்படின்வாங்க. கிரேக்க வார்த்தைகள் இதனாலுமே ஃபீலியோ அப்படின்ற அன்பு என்ன அன்பு அப்படின்னா, நண்பர்களிடையே இருக்கிற அன்பு, தோழிகளிடையே இருக்கிற அன்பு தான் ஃபீலியோ அப்படின்ற அன்பு. யாருக்கு வேணாலும் நண்பர்களாக இருக்கலாம், நட்புக்குள்ளே இருக்கலாம், ஆண்களோ பெண்களோ இருக்கலாம். நட்பு அழகான ஒரு உறவு இல்லையா? வார்ம் டீப் லவ், ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தான் சொல்கிற வார்த்தை தான். பைபிள் அதுக்கு அடிப்படை இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குது. இயேசுவும் லாசரஸும் நல்ல நண்பர்களாக இருந்தார்கள், நல்ல நண்பர்கள். இயேசு அன்பு செய்த, அதனால தானே உன் நண்பன் நோயிற்று இருக்கிறான் அப்படின்வாங்க. நீ அன்பு செய்தவன் நோயிற்று இருக்கிறான். ஸோ ஜீசஸ் had a very loving relationship with Lazarus. 2வது விதமான அன்பு பைபிளில் இருக்கிறபடி ஸ்டார்கே அப்படின்ற அன்பு என்ன அன்பு? ஸ்டார்கே அப்படின்ற அன்பு குடும்பத்தில் இருக்கிற அன்பு.
கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள், பிள்ளைகள், குடும்பத்தில் இருக்கு. அதான் அந்த பிலாங்கிங்னஸ், அந்த பாண்டிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது குடும்பத்தில் இருக்கிற அன்பு. ஸ்டார்கே ரிலேஷன்ஷிப் அப்படின்றது குடும்பத்தில் இருக்கிற அன்பு. அதனால தான் நம்ம சொல்கிறேன், நம்மளுடைய குடும்பத்துக்கு ஏதாவது வந்து நம்ம சண்டை போடணும். அது என்னதான் உங்களுடைய அண்ணனுடைய குடும்பமாக இருக்கலாம், உங்களுடைய அக்காவுடைய குடும்பமாக இருக்கலாம், தம்பியினுடைய, அவங்களையும் நீங்கள் விட்டுட்டு நீங்கள் உங்களுடைய குடும்பத்துக்காக நீங்கள் சண்டை போராடுறீங்க, வாதாடுறீங்க, ஏன் யுத்தம் செய்கிறீங்க. அதுக்குள்ளே போக காரணம் இந்த ஸ்டார்கே அப்படின்ற ஒரு அன்பு இருக்குது. ரெண்டாவது அன்பு பெற்றோர்கள் பிள்ளைகள் அன்பு, அண்ணன் தங்கச்சி அன்பு எல்லாமே இந்த ஸ்டார்கே ரிலேஷன்ஷிப், இந்த அன்பு. அதில் பைபிளில் எக்ஸாம்பிள் இருக்குது. நவோமியும் அவங்களுடைய மதரின் மாமியார், நல்ல ஒரு அழகான ஒரு அன்பு. அவங்க சொல்லிவிடுவாங்க, நீ விட்டுட்டு போயிடு, என்னுடைய கணவர் தான் இறந்துட்டாருன்னு சொல்லும்போது முடியாது, நான் ஆண்டவர்கிட்ட தான் என்னுடைய கணவர் எடுத்ததுனால அவருடைய அம்மான்றது என்னுடைய அம்மான்னு சொல்லி அவங்களுடைய இனத்தோடய நான் சேரேன்னு சொல்லி நவோமி அம்மா அவங்களுடைய மதரின்லா கூட போகிறது. ரெண்டாவது அன்பு. மூணாவது அன்பு இதாங்க கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற அன்பு, ஈரோஸ், ரொமான்டிக்கான அன்பு, காதல் உறவில் இருக்கிற அந்த அன்பு, ஈரோஸ். இந்த அன்பு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கணுங்க. இந்த கணவன் மனைவிக்குள்ள ஃபீலியும் இருக்கணும், ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும். இந்த கணவன் மனைவிக்குள்ள ஸ்டார்கேயும் இருக்கணும். அந்த கணவன் மனைவிக்குள்ள ஈரோஸ் இருக்கணும். சில கணவன்கள் மனைவிகள் எப்படி இருக்கிறாங்க, கல்யாணம் ஆயிடுச்சு ஆனால் அவங்களுக்குள்ள அந்த தாம்பத்திய உறவு இல்லாத கணவர்களும் மனைவிகளும் உண்டு. இல்லைன்னா அப்படி இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஆளுங்க, அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுவும் குறிப்பாக திருமணமான பிறகு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் கம்மியாயிடுது. ஒரு அப்பா ஆயிட்டீங்க, இல்லை ஒரு அம்மாவாயிட்டீங்க, ஒரு குழந்தையினுடைய அப்பாவாயிட்டீங்க, இந்த குழந்தையினுடைய அம்மாவாயிட்டீங்க. அந்த அன்பு வந்த பிறகு உங்களுக்கு இந்த மூணாவது அன்பு ஈரோஸ் குறையுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே இருக்க வேண்டிய அந்த நட்பு, அந்த ஈர்ப்பு அப்படின்றது அந்த ஈரோஸ். தாம்பத்திய உறவு, அந்த செக்ஷுவலான அன்பு அவங்களுக்குள்ளே தான் இருக்கணும், அவங்களுக்குள்ளே மட்டும்தான் இருக்கணும், அது வெளியே போகக்கூடாது. இது எங்கேயுமே வெளியே இருந்தால் தான் அங்கே லஸ்ட், இதுக்கு எல்லாமே லஸ்ட். கணவன் மனைவிக்குள்ளே இருக்க வேண்டிய அன்பு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கணும். எங்கே அது இல்லாமல் போகுதோ இட் இஸ் நாட் அ டிவைன் லவ். கணவன் மனைவிக்குள்ளே இருக்க வேண்டிய ஹீரோஸ் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கணும், அது கணவன் மனைவிக்கிலிருந்து வெளியே இருக்கக்கூடாது. நாலாவது அன்பு அப்படின்றது, அது மூணாவதுக்கு எக்ஸாம்பிள் இருக்கா, சாங் ஆஃப் சாலமன் எல்லாமே சங்கீதம், அது சாங் ஆஃப் சாலமனுடைய தமிழினம் உத்தம கீதம் எல்லாமே இதனுடைய ரொமான்டிக் லவ் சொல்கிறது தான். நாலாவது அன்பு அப்படின்றது ரொம்ப 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 மேன்மையான உத்தமமான அன்பு, அகாப்பே அன்பு. அகாப்பே அன்புன்ற அன்கண்டிஷனல் சாக்ரிஃபிஷியல் லவ். அன்கண்டிஷனல் சாக்ரிஃபிஷியல் லவ் அது எங்கே இருக்குது பைபிளில்? யோவான் 3:16, தன் ஒரே மகனையே அழிக்கும் அளவிற்கு கடவுள் இந்த உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார். அன்கண்டிஷனலான லவ், அது வந்து சாக்ரிஃபிஷியலான லவ். பிரைஸ் தி லார்ட். சத்தமாக ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்போ அதனால தான் இந்த அன்பு கரெக்டாக இவ்வளோ அழகாக மாற்றி மாற்றி ஆண்டவர் வச்சிருக்கிறார் பாருங்களேன். இதெல்லாமே ஓவர்லாப் ஆகும் பல இடங்களில், ஆனால் இது தவறுதலாக போகும்போது அது லஸ்ட் ஆகுது லவ். அன்பே கடவுள் என்றார், அன்புக்கு ஈடேது சொல். அன்பே அன்பே கடவுள் என்றால், அன்புக்கு ஈடேது சொல். அன்பே அன்பே இன்பம் என்றால், அன்புக்கு நிகரேது சொல். அன்பே கடவுள் என்றால், அன்புக்கு ஈடேது சொல். பைபிளில் அதே மாதிரி சில திருமணங்கள் விலக்கி இருக்கு. ஒன்றாவது நான் சொன்னேன், உங்களுடைய வழி மரபினர் இல்லைன்னா திருமணம் செய்து கொள்ளாதீர்கள். அதே மாதிரி சில எக்ஸாம்பிள்ஸ் எடுப்போமா? இணைச்சட்ட நூல் 7வது அதிகாரம் 3வது திருவசனம், நீ அவர்களோடு திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ளாதே, உன் மகளை அவர்கள் மகனுக்கு கொடுக்காதே, உன் மகனுக்கு அவர்கள் மகளை கொள்ளாதே. ஸோ ஒவ்வொரு வசனமும் சொல்லுது, நீங்கள் வேற்றினத்தாரை திருமணம் செய்ய. ஃபாதர் இப்போ பொண்ணே கிடைக்க மாட்டேன். இப்போ ரீசெண்டாக நான் எங்கேயோ சொன்ன பொழுது அவங்க சொன்னாங்க, மலேசியாவில் தான் ஒருத்தவங்க பேசிட்டு இருந்தபோது சொன்னாங்க, ஃபாதர் இங்கே வந்து இப்போ எங்களுக்கு வந்து கிறிஸ்டியன் பாய்க்கு கிறிஸ்டியன் கேர்ள் கிடைக்க மாட்டேங்குது ஃபாதர்.
கிறிஸ்டியன் கேர்ளுக்கு கிறிஸ்டியன் பையனை கிடைக்க மாட்டேங்குது ஃபாதர். அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், அவங்க பயன்படுத்துகிற வார்த்தை, அதனால் நாங்கள் தமிழ் பசங்களை கல்யாணம் பண்ணுறோம் ஃபாதர். இத்தனைக்கும் தமிழில் தான் அவங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க பயன்படுத்துகிற வார்த்தை நான் நினைக்கிறேன் வேற்று மதத்தில் இருப்பவர்களுக்கு, இந்து சகோதர சகோதரிகளுக்கு அவங்க பயன்படுத்துகிற வார்த்தை நான் நினைக்கிறேன் தமிழ். அதனால் நாங்கள் தமிழ் பசங்களை கல்யாணம் பண்ணுறோம் ஃபாதர், சமய பசங்களை கல்யாணம் பண்ணுறோம் ஃபாதர். இதுதான் அந்த வார்த்தையை தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. பாருங்களேன், அதான் வயசு ஆகிடுச்சு, என் பொண்ணுக்கு வேறு பையன் கிடைக்கல, அதனால் என்ன பண்ணுறேன், வேறு சமயத்தில் நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் ஃபாதர். என் பொண்ணுக்கு வேறு பையனை கிடைக்கல, அதனால் தமிழ் பையனை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் ஃபாதர். அந்த நிலைமையில் ஏறக்குறைய நம்ம இருக்கிறோம் அப்படின்னா யோசிச்சு பாருங்க. பைபிள் கிளியராக சொல்லுது, வேற்று இனத்தாருக்கு ஃப்ரம் யுவர் லீனேஜ் இல்லைனா தயவு செய்து திருமணம் செய்து கொள்ளாதே. தயவு செய்து உங்களுடைய பொண்ணை கொடுக்காதீங்க, உங்கள் பையனுக்கு ஒரு பொண்ணை எடுக்காதீங்க. 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 39வது திருவசனம். கணவர் உயிரோடு இருக்கும் காலம் வரை மனைவி அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறார். பாருங்களேன், அப்போ உங்களுக்கு விவாகரத்து கிடையாது. இட்ஸ் a bonding, இட்ஸ் a உடன்படிக்கை. அது covenant, ஒரு உடன்படிக்கை. கணவர் இறந்து விட்டால் தாம் விரும்புபவரை திருமணம் செய்து கொள்ள அவருக்கு உரிமை உண்டு. அப்ப செகண்ட் மேரேஜ், கணவர் இறந்தா மனைவி இறந்தா உரிமை உண்டா? பைபிள் சொல்லுது உண்டு. ஏன்னா நீங்க ஒரு சாக்ரமெண்ட் ஆஃப் அந்த பாண்டிங் இருந்து வெளியே வந்துட்டீங்க, ஒரு அருட்சாதன பாண்டிங் வெளியே வந்துட்டீங்க. அப்ப இன்னொரு திருமணம் செய்யலாமா? செய்யலாம். ஆனா என்ன கண்டிஷன்? ஆனால் அவர் திருமணம் செய்து கொள்பவர் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டவராய் இருத்தல் வேண்டும். அதாங்க கண்டிஷன். உங்களுடைய திருமணத்திற்கு, உங்க ஆன்ம மீட்பிற்கு எதிராக தயவு செய்து முடிவெடுக்காதீங்க. உங்க அப்பாவே வந்து சொன்னாலும், உங்க அம்மாவே வந்து சொன்னாலும், தயவு செய்து உங்களுடைய ஆன்ம மீட்புக்கு எதிரானவரை கல்யாணம் செய்யாதீங்க, முடிவெடுங்க. அதே 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 14வது திருவசனம். நம்பிக்கை கொண்டு 6வது அதிகாரம் 14வது திருவசனம். நம்பிக்கை கொண்டிராதவரோடு உங்களை பிணைத்துக் கொள்ள வேண்டாம். அதனால் இந்த காதல் திருமணங்களில் வேற்று மதத்தில் ஏதாவது காதல் செய்கிற யாராவது இருந்து கேள்வி கேட்டீங்கன்னா உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் இதோட முடிஞ்சிச்சு. உங்களை பிணைத்துக் கொள்ள வேண்டாம். இறைவனுக்கு ஏற்புடைய நெருக்கத்தோடு என்ன உறவு, ஒளிக்கு இருளோடு என்ன பங்கு. நான் திரும்பவும் பயன்படுத்துறேன், கிறிஸ்தவன் என்ற வார்த்தையல்ல நான் பயன்படுத்தியது. மீட்கப்பட்டவன், மீட்கப்பட்டவளுக்கு, மீட்கப்படாதவரோடு உங்களுக்கு இணைப்பிற்கு எந்த வழியும் கிடையாது, எந்த மார்க்கமும் கிடையாது. அதனால் யாராவது இங்கே இருக்கிறவங்க ஒரு முடிவெடுக்க தயங்கினீங்கன்னா, ஒரு சொல்யூஷனுக்காக தயங்கினீங்கன்னா, பைபிள் இஸ் வெரி கிளியர் அபவுட் இன்டர்காஸ்ட் மேரேஜ். பைபிள் இஸ் வெரி கிளியர் அபவுட் இன்டர்காஸ்ட், அதாவது வேறு ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதம் அப்படின்ற பொழுது கிறிஸ்துவம் என்னும் மார்க்கத்தில் இருப்பவர்கள், மீட்கப்பட்டவர்கள் வேறு ஒருத்தங்களை திருமணம் செய்ய பைபிள் அனுமதிக்கலை. 2000 வருஷம் முன்னால் எழுதினாங்க. இது 2000 வருஷம் முன்னால் இல்லை, 4000 வருஷம் முன்னால் எழுதினாலும் 4000 வருஷத்துக்கு அப்புறமும் பைபிள் சொல்கிற ஒரே ஒரு கூற்று, மீட்கப்பட்டவருக்கு மீட்கப்பட்டவரோடு வேறு உறவுகள் கிடையாது. மீட்கப்பட்டவர்கள் மீட்கப்படாதவர்களை மீட்பிற்கு கொண்டு வர வேண்டுமே ஒழிய அந்த மீட்கப்பட்டவர்கள் மீட்பில்லாதவங்ககிட்ட போய் உறவு கொள்ளாதீங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சந்தோஷமாக ஹல்லேலூயா. என்ன ஒரு சோகமாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் யாருக்காக காத்திருக்கணும்? ஏன்னா காத்திருப்போம் அப்படின்றது ஃபாதர் நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டீங்க ஃபாதர். ஆனால் நாங்கள் தானே ஃபாதர் காத்திருக்கிறோம், பையனை கிடைக்காம பொண்ணை கிடைக்காம. அதனால் எப்படியாவது கல்யாணம் நடக்கட்டுமே அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிடுறோம் ஃபாதர். ஆனால் காத்திருக்கும் பொழுது பைபிள் சொல்கின்ற ஒரு விஷயம் பாருங்கள். நீங்கள் காத்திருக்கும் பொழுது 1 கொரிந்தியர் என்ன சொல்லுவாங்க, ஃபாதர் எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லுங்கள் ஃபாதர் எனக்கு 30 வயசு ஆயிடுச்சுன்னு. ஏன்டா பொண்ணே பார்க்க மாட்டேங்கிறாங்க ஃபாதர். ஃபாதர் எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லி, ஏன் எங்கள் அப்பா ஊழியக்காரர் ஃபாதர், எங்கள் அப்பா ப்ரேயர் பண்ணுறவர் ஃபாதர், அதனால் என்ன வெயிட் பண்ணுறாரு, ஆண்டவராக கொண்டு வருவார்னு சொல்லி வெயிட் பண்ணி எனக்கு 25 வயசுலேருந்து நானும் இன்றைக்கி 35 வயசு வரை வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஃபாதர். எங்கள் அப்பா பொண்ணை தேடுற மாதிரி இல்லை, எங்கள் அப்பா எனக்காக பையனை தேடுற மாதிரி இல்லை. உண்மையாகவே இப்படி கம்ப்ளைண்ட் வந்த ஒரு ஃபேமிலி இருக்குங்க எங்கிட்ட. அதனால தான் நான் சொல்கிறேன், அப்பா ஜெபிக்கிறவர் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாராம்,
வெயிட் பண்ணுறார். ஆண்டவராக கொண்டு வருவார், ஆண்டவராக கொண்டு வருவார். பைபிள் அதை பற்றி என்ன சொல்லுது? அதான் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆவது திருவசனம். நான் நட்டேன், நான் செய்ய வேண்டியது செய்யணும். அப்போலாம் நீர் பாய்ச்சினார், அது அவங்க செய்ய வேண்டிய அவங்க செய்வாங்க. கடவுளே விலையை செய்தார். அப்போது கடவுள் விலையை செய்யணும்னா நான் செய்ய வேண்டியதை நான் செய்யணும். அதனால் ஆண்டவர் கொண்டு தருவார் சொல்லி வீட்டிலே உட்காந்து நீங்கள் ப்ரேயர் பண்ணிங்கன்னா எந்த பையனும் எந்த பொண்ணும் ஆண்டவர் கொண்டு வர மாட்டார். நீங்கள் செய்ய வேண்டியது நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவர் கொண்டு வர வேண்டியது ஆண்டவர் கொண்டு வர. ஏன்னா நம்ம சில ஒரு வசனம் சொல்லுவோம் இல்லையா, ஜெயம் கர்த்தருடையது இல்லையா, ஜெயம் என்பது கர்த்தருடையது. அந்த வசனம் எங்கே இருக்குது பைபிளில்? எங்கே இருக்கு? நீதிமொழிகள். கரெக்ட். எந்த அதிகாரம்? 21வது அதிகாரம் 31வது வசனம். நீதிமொழிகள் 21:31 ஜெயமோ கர்த்தருடையது. நம்ம அடிக்கடி சொல்ற வார்த்தை ஜெயமோ கர்த்தருடையது. ஆனால் ஜெயமோ கர்த்தருடையதுன்னா ஜெயம் வரணும் என்ன செய்யணும்? 31வது வசனம். போர் நாளுக்கென்று குதிரையை ஆயத்தமாக வைத்திருக்கலாம், ஆனால் வெற்றி கிடைப்பது ஆண்டவராலேயே. அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன செய்யணும்? நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டியது, நீங்கள் ரெடியாக இருக்க வேண்டியது. நீங்கள் ரெடியாக இருந்தா இப்போ திருமண தயாரிப்புக்காக இத்தனை பேர் வந்திருக்கீங்க, இல்லை திருமண தடை நீங்கள் எத்தனை பேர் வந்திருக்கீங்க? எத்தனை பேர் உபவாசம் இருந்து இதுக்காக ஜெபிச்சிருக்கிறீங்க? கையெல்லாம் தூக்க வேண்டாம். அப்பா அம்மா சில டைம் ஜெபிச்சிருப்பீங்க, எனக்கு நல்ல ஒரு வரன் வேணும், எனக்கு ஒரு நல்ல மகள் வேணும், எனக்கு ஒரு நல்ல வைஃப் வேணும், எனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்ட் வேணும்னு எத்தனை பேர் நீங்கள் இதுக்காக உபவாசம் இருந்து ஜெபிச்சிருக்கீங்க? எத்தனை பேர் ஒரு தியாகம் எடுத்து ஜெபிச்சிருக்கிறீங்க? எத்தனை பேர் இதுக்காக ஜெபமால ஒப்பு கொடுத்துருக்கீங்க? எத்தனை பேர் உருக்கமாக உண்மையாக திருப்பலியில் பங்கெடுத்து எனக்கு ஒரு கணவன் வேணும், எனக்கு ஒரு மனைவி வேணும், ஆண்டவரே உன் விருப்பப்படி ஒரு கணவன் வேணும், மனைவி வேணும், நீங்கள் எவ்வளோ தயாரிப்போட இருந்திருக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ குதிரையை நீங்கள் தயாராக்கினால் விஜயம் ஆண்டவருடையதே, வெற்றி ஆண்டவருடையதே. பிரைஸ் தி லார்ட். சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் 2வது அதிகாரம் 13வது திருவசனம். பிலிப்பியர் 2:13 அழகான ஒரு வாக்குத்தத்தம் இருக்கு பாருங்களேன். 13. ஏனெனில் கடவுளே உங்களில் செயலாற்றுகின்றார், அவரே தம் திருவுளப்படி நீங்கள் செயல்படுவதற்கான விருப்பத்தையும் ஆற்றலையும் தருகிறார். அப்போ உங்களுடைய கேள்வி, ஃபாதர் நான் ஒரு பையனை கண்டுபிடிக்கணும், இதுதான் என் பையன், இதுதான் என் பொண்ணு, இதுதான் என் கணவர், இதுதான் என் மனைவி அப்படின்றதுக்கு என்ன ஃபாதர் ஆதாரம்? வாட் இஸ் யோர் விஷ், வாட் இஸ் யோர் வில்? எப்படி ஃபாதர் நான் கண்டுபிடிப்பேன்? ஆண்டவர் சொல்றாருங்க, உங்களுடைய மனசு அவர் ரெடி பண்ணுவார். அதான் இந்த வசனம். எப்படிப்பட்ட பையன், எப்படிப்பட்ட பொண்ணு, இது உங்களுடைய கணவரா, உங்களுடைய வருங்கால மாப்பிள்ளையா, உங்களுடைய வருங்கால பொண்ணா, உங்களுடைய லைஃப் பார்ட்னரா? இல்லை சினிமாலெல்லாம் காமிக்கிற மாதிரி அந்த டைமில் காத்தடிக்காது, இருக்கிற லைட்டு கூட போயிடும், சில டைம் கரண்ட் கூட போயிடும். பொண்ணு பார்க்க போகும்போது தான் கரண்டே போச்சு, அபசகுனம் சொல்லிட்டு எழுதலாம் போனவங்க இருக்கிறாங்க. டீ குடிக்க போகும்போது அந்த டீ கொட்டி போச்சு, இந்த பொண்ணு செட் ஆகாதுன்னு சொல்லி மூட நம்பிக்கையெல்லாம் போனவங்க இருக்கிறாங்க. மூட நம்பிக்கை கிடையாதுங்க, லைட் எரியறதோ இல்லை காத்தடிக்கிறதோ கிடையாது. பைபிள் ரொம்ப கிளியரா சொல்லுது, ஏனெனில் கடவுளே உங்களுள், உங்களுள், இட்ஸ் நாட் அவுட் சைடு யூ, இஸ் இன்சைடு யூ, உங்களுள் செயலாற்றுகின்றார். பார்க்கும்போது தெரியுங்க இந்த பையன் உங்களுக்கா பொண்ணு உங்களுக்கான. அவரே தம் திருவுளப்படி, அவரே தம் திருவுளப்படி நீங்கள் செயல்படுத்துவதற்கான விருப்பத்தையும் ஆற்றலையும் தருகிறார். நீங்கள் செயல்படுவதற்கான விருப்பத்தையும் ஆற்றலையும் தருகிறார். இது ப்ராமிஸ் தானே? இந்த ப்ராமிஸ் நிறைவேறணும்னா ஒரு கண்டிஷன் இருக்கு, அது 12வது வசனம். என் நண்பர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படிந்து வருகிறீர்கள். நான் உங்களிடம் வந்தபோது மட்டுமல்ல, அதைவிட அதிகமாக உங்களோடு இல்லாத இப்பொழுதும் கீழ்ப்படிந்து வருகிறீர்கள். எனவே நீங்கள் அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் மீட்புக்காக, உங்களுடைய மீட்புக்காக நீங்கள் உழைத்து வரும் பொழுது உங்களுள் இருந்து செயல்படுவார் தூய ஆவியானவர். இந்த பொண்ணு தான் உனக்கு, இந்த பையன் அப்படின்றது உன்னுடைய மனசுல சொல்லும். அப்பா அம்மா ப்ரப்போசலை கொண்டு வரும் பொழுது இந்த பையன் இந்த பொண்ணு கடவுளுடைய நம்பிக்கையின்படி, கடவுளுடைய விருப்பத்தின்படி, ஐ சூஸ் யூ இன் த நேம் ஆஃப் காட், ஐ சூஸ் யூ பை த வில் ஆஃப் காட், பை த விஷ் ஆஃப் காட். அந்த மகனை தேர்ந்தெடுக்க உங்களால் முடியும், கண்டிப்பா முடியும். நீங்கள் உங்களுடைய மீட்புக்காக நீங்கள் உங்களை தயாரித்தார்.
ரொம்ப அழகா பவுல் சொல்றார், உங்களுடைய மீட்பிற்காக நீங்கள் தயாரித்து வந்தால். ஒரு பையனை பார்க்கும்போது இல்லை அவங்க கூட பேசும்போது உங்களுக்கு தெரியும் அடுத்த ஸ்டெப்புக்கு நான் வரேன், நான் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றது. ஒரு மீட்புக்காக இந்த இவர் உங்களுக்கு செட் ஆவார் உங்களுக்கு தெரியும். ஒரு மீட்புக்காக இந்த பொண்ணு எனக்கு செட் ஆகுமான்னு தெரியும். when you talk, அப்போ எப்படிப்பட்ட விஷயங்களை பேசணும், எப்படிப்பட்ட விஷயங்களை நீங்கள் யோசிக்கணும். உங்களுக்காக ஒரு அம்மா உங்கள் அப்பா வந்து ஒரு பையனை முடிவு பண்ணுறாங்க, ஒரு பொண்ணை முடிவு பண்ணுறாங்க, நீங்களும் ஓகே சொல்லணுமா வேண்டாமான்னு யோசிக்கும்போது கண்டிப்பாக இந்த காலத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபோன் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது என்ன பேசணும், எதை பற்றி பேசணும்? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்ன நீங்கள் செய்யணும்? ஆண்டவரின் உறவின் ஆழத்தை கெடுக்கிற மாதிரி டோன்ட் சூஸ் அ லைஃப் பார்ட்னர். ஆண்டவருடைய ஆழமான அன்பு உங்களுக்குள் இருந்தால் அதற்கு எதிர்மாறான ஒரு லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணாதீங்க. அப்போ நீங்கள் என்ன பேசணும்? சப்போஸ் உங்களுக்கு ஒரு நம்பர் கிடைக்கும் பொழுது அந்த பையன்கிட்டையும் அந்த பொண்ணுக்கிட்டையும் நீங்கள் என்ன பேசலாம்? ஒன்று, டாக் டு தெம். இட் வுட் பி அபவுட் த testimonies of his or her life about Christ. ஆண்டவர் உங்களை எப்படி தொட்டார்? கண்டிப்பாக நீங்கள் பேசுகிற ஆளுக்கு ஒரு 25 வயசாவது மினிமம் இருக்குன்னு வச்சுக்கோ. 25 வருஷமா எப்படியெல்லாம் ஆண்டவர் உங்ககிட்ட பேசியிருக்கிறார், எப்படியெல்லாம் ஆண்டவர் உங்ககிட்ட வந்து செயல்பட்டிருக்கிறார். ஹவு ஜீசஸ் வாஸ் தேர் இன் யுவர் லைஃப், ஹவு ஜீசஸ் இன்டர்வீன் பண்ணியிருக்கிறார். இதை பற்றி பேசி பாருங்களேன். அவங்ககிட்ட என்ன பதில் வருதுன்னு தெரியும். அதிலலாம் நான் இன்ட்ரெஸ்டே கிடையாது, இல்லை அவங்களுடைய வாயில் அவ்வளோ ஜீசஸ் அப்படின்ற வார்த்தையே வந்ததே கிடையாது அப்படின்ற பொழுது உங்களுக்கு தெரியும். என்னுடைய வார்த்தையில் எப்பவுமே ஜீசஸ்ன்ற வார்த்தை தான் வருது. என்னுடைய நாட்டில் எப்பவுமே ஆண்டவர் அதை செஞ்சார், ஆண்டவர் செஞ்சார், ஆண்டவருடைய இந்த வார்த்தை வருது. அப்போ நீங்கள் பேசும்போது அவங்க பேசும்போது தெரியும் உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் ஒரு நாளில் பேச மாட்டீங்க, ஒரு நாள் ஏமாற்றலாம். ஏன்னா இப்படி ஏமாத்துறவங்களும் இருப்பாங்க. இந்த மேட்ரிமோனியலில் நீங்கள் கொடுப்பீங்க இல்லையா, என்ன கொடுப்பீங்க? அடக்கமும் அன்பும் அப்புறம் என்ன பக்தியும் உள்ள பையன் அப்படின்னா அவன் பக்திமானா நடிப்பாங்க. கல்யாணம் ஆகிறாரு அந்த பொண்ணு பக்திமானா இல்லை பக்தி உள்ளவளாக நடிக்கலாம். என்கேஜ்மெண்ட் ஆகிற வரை, கல்யாணம் ஆகிற வரை நடிக்கிறவங்க இருக்கிறாங்க, அப்படி நடித்தவங்களும் இருக்கிறாங்க. அப்படி நடித்தது கல்யாணத்துக்கு பிறகு வெளியே வந்ததும் இருக்குது. எவ்வளோ நாள் அவங்களால நடிக்க முடியும்? அதனால் இப்படி நீங்கள் பேசும் பொழுது உன்னை ஆண்டவர் எப்படி தொட்டார் பேசி பாருங்களேன். உங்களுக்கு ஃபோன் நம்பர் கிடைக்கும் பொழுது 2, உண்மையாகவே அந்த நபர் உங்களுக்கு உரியவராக இருந்தால் ஆண்டவர் தர ஒரு அமைதி உங்களுக்குள்ள இருக்கும். யூ வில் பி அட் பீஸ். அவங்க கூட பேசும் பொழுது, சில விஷயங்களை பகிர்ந்துக்கும் பொழுது உண்மையாகவே உங்களுக்கு ஒரு பீஸ் இருக்கா, இல்லை கன்ஃபியூஷன் இருக்கா? வேணுமா வேண்டாமா, வேணுமா வேண்டாமா, வேணுமா வேண்டாமான்னா டோன்ட் டேக் எ டிசிஷன் வென் யூ ஆர் இன் கன்ஃபியூஷன். வெயிட். டோன்ட் டேக் எ டிசிஷன் வென் யூ ஆர் இன் கன்ஃபியூஷன். 3, லூக்கா நற்செய்தி 6:45 வசனம் சொல்லுது இல்லையா, இதயத்தின் நிறைவிலிருந்து தான் வார்த்தைகள் வரும். அப்போ நீங்கள் பேசும் பொழுது இவங்க எதை பற்றி பேசுகிறாங்க, யாரை பற்றி பேசுகிறாங்க, இல்லை மற்றவங்களை பற்றி பேசும்போது எப்படி இவங்க பேசுகிறாங்க. அப்படி ஒரு நபருக்கு, நீங்கள் உட்பியாக தேர்ந்தெடுக்க போகிற நபருக்கு ஒரு கைண்ட்னஸ் இருக்கா, ஒரு அலர்ட்னஸ் இருக்கா, ஒரு ஜென்டில்னஸ் இருக்கா, மற்றவங்க மேலே ஒரு இரக்கம் இருக்கா, ஒரு கனிவு இருக்கா? அவங்க அப்பாவை பற்றி அவங்க எப்படி பேசுகிறாங்க, அவங்க அம்மாவை பற்றி எப்படி பேசுகிறாங்க, அவங்க மற்றவங்களை பற்றி எப்படி பேசுகிறாங்க, அவங்க வந்து ஒரு ஏழைகளை பற்றி எப்படி பேசுகிறாங்க, அவங்க அவங்களுடைய குடும்பத்தை தவிர்த்து மற்றவங்களை பற்றி எப்படி பேசுகிறாங்க, அவங்க ஆஃபீஸில் இருக்கிறவங்களை பற்றி எப்படி பேசுகிறாங்க, அவங்க ஸ்கூலில் பற்றி எப்படி பேசுகிறாங்க, அவங்களுக்கு நண்பர்கள் இருக்கா, அவங்க மேலே இரக்கமாக இருக்கிறாங்களா? த கேரக்டர் ஆஃப் த பர்சன். பிப்ளிக்கல் வேல்யூவின் படி, பைபிளினுடைய மதிப்பீடுகளின் படி அந்த நபர் இருக்காரான்னு இந்த மாதிரி பேச்சு கொடுக்கும்போது தெரியும். அடுத்தது 2 தீமோத்தேயு 1ஆவது அதிகாரம் 7வது திருவசனம். கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, வல்லமையையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார். அன்பும் வல்லமையும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தை வழங்குகிறார். கண்ட்ரோல் மைண்ட் இருக்கு. அதனால ரொம்ப ஆவேசப்பட்டு ஆர்வ கோளாறுல நிறைய விஷயத்த பேசாதீங்க. உங்களுடைய கட்டுப்பாடில் அந்த மகன் அந்த மகள் உங்களுக்கு சரி ஆவாரா அப்படின்ற விஷயத்த பேசி பாருங்க. அதே மாதிரி உங்கள் மேலே அன்பா இல்லை உங்கள் பணத்து மேலே அவங்களுக்கு விருப்பமானு பேசி பாருங்க. சிலரிடம் பேசும்போதே உங்களுக்கு சில அடையாளங்கள் கிடைக்கும். என்ன அடையாளங்கள் அப்படின்னா, இஸ் தட் பர்சன் டாமினன்ட் இன் யுவர் லைஃப்?
ரொம்ப அதிகாரம் செலுத்துறவங்களா? நீங்கள் கல்யாணம் பண்ண போகிறவர், நீங்கள் பேசும் பொழுது உங்கள் அப்பா அம்மா சொல்கிறாங்க பேசுங்கன்னு சொல்லும் பொழுது பேசும் பொழுதே உங்களை டாமினன்ட் பண்ணுறவங்களா? இப்போவே விட்டு கொடுக்காதவங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய திருமணத்தை தெர் இஸ் அ கண்ட்ரோல் வேற, கோஆப்ரேஷன் வேற. உங்களை திருமணம் செய்ய உங்களுடைய தந்தையோ தாயோ முடிவு செய்து உங்களுக்கு ஒரு நபரை தரும் பொழுது அந்த சாய்ஸ், ஸோ நீங்கள் சூஸ் பண்ணும் பொழுது உங்களை கல்யாணம் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்படுறவங்க கண்ட்ரோல் பண்ணுறவரா இல்லை கோஆப்ரேட் பண்ணுறவரா? இது பேச்சில் தெரியும் உங்களுக்கு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்பே கடவுள் என்றால் அன்புக்கு ஈடேது சொல். உண்மையான அன்பு அன்பே கடவுள் என்றால் அன்புக்கு ஈடேது சொல். அன்பே அன்பே இன்பம் என்றால் அன்புக்கு நிகரேது சொல். அன்பே கடவுள் என்றால் அன்புக்கு ஈடேது சொல். நான் இந்த சொன்னேன், அது ஒரு எமோஷனல் பேஸ்ட் கிடையாது, வேல்யூ பேஸ்ட். அதுக்கு ஒரு சயின்டிஃபிக்கான ரீசனும் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. இதற்கு அறிவியல் பூர்வமான ரீசன் இருக்குது. ஏன் இந்த லவ் மேரேஜ் அப்படின்றது ஒரு ஒரு அது ஏன் நெகட்டிவாக போகுது அப்படின்றதுக்கும் இந்த 4 விதமான அன்பு நான் சொன்னேன். 1 ஃபீலியோ அன்பு, 2 ஸ்டோர்கி அன்பு, 3 ஈரோஸ் அன்பு, 4 அகாப்பி அன்பு. இந்த அன்பு அந்த லெவலில் இருக்கிறதுக்காக நமக்குள்ள ஆண்டவர் சில விஷயங்களை வச்சிருக்கிறாரு. மனுஷன் ஆண்டவர் படைக்கும் போது சும்மா படைச்சு விடலை, அன்பு செய்ய ஒரு இதயத்தை படைச்சு விட்டுருக்கிறார். அது ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த அன்பு வளருது. ஒவ்வொரு நபர்களை பார்க்கும்போது அந்த அன்பு வித்தியாசமாக இருக்குது. அம்மாவை பார்க்கும்போது உள்ள அன்பு கிடையாது எனக்கு, இன்னொரு பொண்ணை பார்க்கும்போது அப்படின்னா உங்களுடைய அன்பினுடைய லெவல் கரெக்டாக இருக்குது. ஸ்டோர்கே கரெக்டாக இருக்குது, உங்களுடைய ஈரோஸ் கரெக்டாக இருக்குது, உங்களுடைய அகாப்பே கரெக்டாக இருக்குது. இந்த கரெக்டாக இல்லாத அன்பு தான் லஸ்ட்டாக மாறுது. அப்படின்னா நம்மளுடைய உடம்புக்குள்ள ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. ஆண்டவர் தந்திருக்கிறார் சில ஹார்மோன்ஸ், சயின்டிஃபிக்கான ரீசன், நல்லா கவனிங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஆண் ஒரு பெண் உடலுடைய இந்த அமைப்பை முடிவு செய்கிற ஒரு ஹார்மோன் இருக்கு. ஆண்களுக்கு இருக்கிற ஹார்மோனுக்கு பேர் டெஸ்ட்ரான்னு சொல்லுவாங்க. ஒரு செகண்ட், டாக்டர்ஸ் இருப்பீங்க. டெஸ்டோஸ்டீரான். ஓகே, டெஸ்டோஸ்டீரான் இதுதான் ஒருவனை ஆணாக முடிவு பண்ணுகிறது. ஒரு பெண்ணை முடிவு பண்ணுறது ஈஸ்ட்ரோஜன். இது அவங்களுடைய செக்ஷுவல் லைஃப்பில் மட்டும் கிடையாதுங்க. இந்த 2 ஹார்மோன் ஏன் ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு தந்திருக்கிறார், ஏன் ஆணுக்கு ஏன் பெண்ணுக்கு, இந்த வித்தியாசத்துக்கு ஒரு காரணம் இருக்குது. ஒன்று அவங்களுடைய உடல் வளர்ச்சியிலும் உடலினுடைய வித்தியாசத்திலையும் காரணம் இருக்குது. இந்த டெஸ்டோஸ்டெரோனும் இந்த ஈஸ்ட்ரோஜன், இந்த 2 தான் இது வித்தியாசம் பண்ணுது. இதில் அப்போ அவன் வளரும் பொழுது, ஒரு பையன் வளர்றான் வளர்றான் வளரான், அவனுடைய உடம்பில் வர மாற்றங்கள் மட்டும் கிடையாது, இந்த ஹார்மோன் இவனுக்கு பண்ணுற ஒரு உதவி இருக்குது. சின்ன வயசுலே இந்த ஹார்மோன் ஒரு பையனுக்கு பண்ணுற உதவி, இந்த பொண்ணுக்கு பண்ணுற உதவி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய அச்சீவ்மெண்ட் லெவல்னு ஒன்று இருக்குது. அச்சீவ்மெண்ட் லெவல், அதாவது நான் ஒரு விஷயத்தை ஆசைப்படுறேன், அதை அச்சீவ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு எனக்கு உதவி செய்கிறது என்ன ஹார்மோன்னா இந்த வித்தியாசமான ஹார்மோன் தான். ஆணில் இருக்கிற ஒரு ஹார்மோன், பெண்ணில் இருக்கிற ஹார்மோன் உடலில் மட்டுமல்ல அவனுடைய மனதையும் பாதித்து இந்த ஹார்மோன் என்ன பண்ணுதுன்னா எனக்கு ஒரு அச்சீவ்மெண்ட், இந்த அச்சீவ்மெண்ட் நான் எப்படியாவது அடைஞ்சிடணும்னு முடிவு செய்து நான் முயற்சி செய்யறதுக்கு எனக்கு உதவி பண்ணுற எனக்குள்ளே நடக்கிற ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தான் இந்த ஹார்மோன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பையன் நினைக்கிறான் ஸ்போர்ட்ஸ் நல்ல அத்லட்டிக்னு வச்சுக்கோங்களேன், நான் இன்றைக்கி இதில் வந்து ஓட்டப்பந்தயத்தில் நான் பங்கெடுக்கிறேன், எனக்கு இந்த 100 மீட்டரில் நான் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு அவனுக்குள்ளேருந்து எப்படிங்க இந்த வருது, இந்த பவர் எங்கேருந்து வருது, இந்த நெருப்பு எங்கேருந்து வருது, இந்த ஃபயர் எங்கேருந்து வருது, இந்த ஹார்மோன் தான் இவனுக்கு தருது. இந்த ஹார்மோன் தான் இவனுக்குள்ளே இந்த நெருப்பை புகுத்தி விடுது. ஐ ஹாவ் டு அச்சீவ் இட். நல்லா படிக்கிற ஒரு பையன் இல்லை நல்லா படிக்கிற ஒரு பொண்ணு எனக்கு எப்படியாவது ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும், இல்லை 100க்கு 90 மார்க் வாங்கணும், 95 மார்க் வாங்கணும், 100க்கு 100 மார்க் வாங்கணும்
இது மனசு மட்டும் முடிவு எடுக்கிறது கிடையாதுங்க. இது உடம்பு ஒத்துழைக்கிறது. இதுக்கு உதவி பண்ணுற ஹார்மோன் தான் இந்த அச்சீவ்மெண்ட் ஹார்மோன். அதுக்கு பேர் தான் இந்த மகனில் இருக்கிறதும் இந்த பொண்ணில் இருக்கிறதும் இந்த ஹார்மோன் தான். இது அச்சீவ்மெண்ட் ஹார்மோன். இது வளரும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்க. இது வளரும்போது நான் இப்போ எனக்கு 17 வயசு ஆகுது, 18 வயசு ஆகுது. இந்த வளர்ச்சியில் என்னுடைய உடம்பு வளரும்போது, என்னுடைய மனசு வளரும் பொழுது, என்னுடைய வாழ்க்கையில் தெரியாமல் நடக்கிறதாங்க. இது எப்படியோ உள்ளுக்குள்ளே நடக்கிறதா. எனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த பையனை பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஒரு இமோஷன் பேஸில் நீங்கள் இந்த காதலுக்குள்ளே போய்ட்றீங்க. இமோஷன் பேஸில் அச்சீவ்மெண்ட் ஹார்மோன் ஒர்க் ஆகுது. எப்படியாவது இந்த அப்போ நான் பார்க்குற பையனெல்லாம் எனக்கு கல்யாணம் பண்ண முடியாது. எங்கேயாவது நீங்கள் ஃபிக்ஸ் ஆகிடுறீங்க. போய் எங்கேயாவது நீங்கள் ஒரு பொண்ணுக்கிட்ட ஃபிக்ஸ் ஆகிடுறீங்க, ஒரு பையன்கிட்ட ஃபிக்ஸ் ஆகிடுறீங்க. இதுக்கு அதிகமாக உங்களுக்கு உதவி பண்ணுற ஹார்மோன் தான் இந்த செக்ஷுவல் ஹார்மோன், அச்சீவ்மெண்ட் ஹார்மோன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கலனா இது உங்களுடைய நன்மைக்கும் உங்களை கொண்டு போகும், உங்களுடைய தீமைக்கும் உங்களை கொண்டு போகும். ஏன் கல்யாணம் ஆன பிறகு இது ஒர்க் ஆகாதா? கண்டிப்பாக ஒர்க் ஆகும். கல்யாணம் ஆன பிறகு எங்கேயாவது பிசாசு கொண்டு போய் விடும். நீங்கள் கல்யாணமான ஒரு நபர் உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் வேலை பண்ணுறீங்க, அங்கே ஒரு பொண்ணு கூட பழகுறீங்க. அதிகமாக பழகும் பொழுது தேவையில்லாமல் அச்சீவ்மெண்ட்டுக்கு போகுது பாருங்க. ஏதாவது உங்களுக்கு வாங்கி எடுக்கணும், அந்த பொண்ணுக்கிட்டேருந்து ஏதாவது அவர்கிட்ட அந்த பையன்கிட்டேருந்து வாங்கி எடுக்கணும். இது அச்சீவ்மெண்ட் ஹார்மோன். நீங்கள் கடைசி சாகிற வரை உங்களுக்கு இருக்கும். சில நல்ல விஷயங்களும் இந்த அச்சீவ்மெண்ட் ஹார்மோனால் நடக்கும், சில கெட்ட விஷயங்களும் இந்த அச்சீவ்மெண்ட் ஹார்மோனால் நடக்கும். புரியுதுங்களா? அப்போ நமக்கே தெரியாமல் இப்படி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்குது. உங்களுடைய நன்மைக்கும் உதவுறது, உங்களுடைய தீமைக்கும் உதவுறதான ஒரு அச்சீவ்மெண்ட் ஹார்மோன் இருக்குது. இனி இந்த அச்சீவ்மெண்ட் ஹார்மோன் நீங்கள் ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா, நான் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னு நினச்சேன், ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துட்டேன். நான் 100 மீட்டரில் ஜெயிக்கணும்னு நினச்சேன், நான் ஜெயிச்சிட்டேன். நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேன், காதலிச்சேன், அவளை வீழ்த்தினேன். அந்த பையனை கல்யாணம் பண்ண நினச்சேன், எப்படியோ கவுத்து போட்டேன், கல்யாணம் பண்ணிட்டேன். அப்போ உங்களுக்கு கிடைக்கிற ஒரு ஹாப்பி ஹார்மோன் இருக்கு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. என்னெல்லாம் நடக்குதுல்ல, என்னெல்லாம் நமக்கு நடக்குது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நினச்சதை அடையணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் பொழுது இதில் உங்களுக்கு வர இந்த ஹார்மோனுக்கு பேர் தாங்க இந்த டாப்பமைன் அண்ட் செரோட்டோனின். இதுக்கு ஃபீல் குட் மூட் பூஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படியாவது வாங்கி எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க, அந்த வாங்கி எடுக்கும் பொழுது உங்களுக்குள்ள செயல்படுற ஹார்மோனுக்கு பேர் தான் டாப்பமைன், இல்லைனா செரோட்டோனின். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதனுடைய பிரச்சனை என்னன்னு நான் சொல்கிறேன். இதனுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? நீங்கள் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும்னு நினச்சிட்டீங்க, ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிட்டீங்க. 100 மீட்டர் ஜெயிக்கணும்னு நினச்சிங்க, 100 மீட்டர் ஜெயிச்சிட்டீங்க. அவங்கள கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிட்டிங்க, பண்ணிட்டீங்க, ஹாப்பியாக இருக்கிறீங்க. எவ்வளோ நாளுங்க ஹாப்பியாக இருப்பீங்க ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிட்டீங்கன்னு? எவ்வளோ நாளுங்க ஹாப்பியாக இருப்பீங்க 100 மீட்டரில் ஜெயிச்சிட்டிங்கன்னு? எவ்வளோ நாள் நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க அந்த கல்யாணம் பண்ணணும்னு நினச்சவனை நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னு? எவ்வளோ நாள் உங்களுடைய காதல் ஜெயிக்கும்? இது அரேஞ்ச் மேரேஜ் நடக்கும். அரேஞ்ச் மேரேஜில் எப்படி? அப்பா கொண்டு வராங்க, அம்மா கொண்டு வராங்க, ஒரு பொண்ணை கொண்டு வராங்க, காமிக்கிறாங்க, பார்க்குறீங்க, பிடிச்சிருக்கு, ஓகே. அப்போது உங்களுக்குள்ள இந்த ஹார்மோன் ஒர்க் ஆக ஆரம்பிக்குது. எப்படியாவது அப்போ இவரை கல்யாணம் பண்ணிடணும், அச்சீவ்மெண்ட் ஹார்மோன் ஒர்க் ஆகும். அந்த அச்சீவ்மெண்ட் ஹார்மோன் எங்கே போய் நிற்கும்? உங்களுடைய கல்யாணத்தில் போய் நிற்கும், ஹாப்பி ஹார்மோனில் போய் நிற்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒரு போதை மாதிரி போய் நிற்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் அது கண்டினியூ ஆகணும்ல. அதனால தான் நான் எப்பவுமே சொல்லுவேன், காதல் அப்படின்றது ஒரு போதை மாதிரி. சரக்குனுடைய போதை எவ்வளோ நாள், எவ்வளோ நேரம் நிற்கும்? எவ்வளோ நல்ல அனுபவம் போல இருக்குது. ஒரு நாளா தெரியல, ஒரு நைட்டு குடித்தாங்கன்னா நைட்டு காலையில் எழுந்தா முடிஞ்சு போயிடும், அவ்வளோதான் போதை. அந்த போதை முடிஞ்சு போயிடும். அதாங்க இந்த ஹாப்பி ஹார்மோன் முடிஞ்சு போயிடும். எப்படி நீங்கள் சிகரெட் போதை இருக்குதோ, எப்படி குடி போதை இருக்குதோ, எப்படி மற்ற போதைகள் இருக்கோ, எப்படி இந்த கூலிப்பு அந்த போதை இதெல்லாம் இருக்குதோ, அந்த மாதிரி போதைகள் அது அவர்ஸ் தாங்க, முடிஞ்சு போயிடும். காதல் போதை கல்யாணம் வரதான். காதல் அப்படின்ற போதை கல்யாணத்தில் முடிஞ்சு போயிடும். அதே மாதிரி அரேஞ்ச் மேரேஜில் ஆனாலும் இவங்களே நீங்கள் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது நீங்கள் முடியணும், அந்த கல்யாணத்தில் முடிஞ்சு போயிடும் இந்த போதைகள். அதுக்கப்புறம் உங்களை வாழ வைக்க வேண்டிய ஒரு ஹார்மோன் இருக்குது. அந்த ஹார்மோன் என்ன தெரியுமா? அந்த ஹார்மோன் தான் ஆக்சிடோசின் அப்படின்ற ஹார்மோன். ஆக்சிடோசின்
ரிலேஷன்ஷிப் ஃபார் லாங் லாஸ்டிங். சில உறவுகள் நிலைத்து நிற்கும். அதாவது சில ஃப்ரெண்ட்ஸை பாருங்களேன், அவங்க ஸ்கூல் முதல்ல இன்றைக்கி வர நல்லா ஒன்றாவே இருப்பாங்க. அவங்களுக்குள்ள அந்த பயங்கரமான புரிதல் யாருமே பிரிக்க முடியாது. அதுங்களுக்கு கல்யாணமானால் கூட பிரிக்க முடியாது. அப்படி ஒரு ஸ்ட்ராங் பாண்டிங்கில் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஆக்சிடோசின். சில ஃபேமிலிஸ் பாருங்களேன், என்ன தான் இருந்தாலும் என்ன தான் பிரச்சனை தான், என் அண்ணன் தாயா, சொத்தை ஏமாத்தினாலும் பரவாயில்ல, என்ன தான் பிடிச்சி போனாலும் பரவாயில்ல, அந்த ஆக்சிடோசின் அதிகமாக இருக்கிறவங்க சொத்து போனாலும் நகை போனாலும் நிலம் போனாலும் அந்த அண்ணன் மேலே, அந்த அக்கா மேலே, தம்பி மேலே, தங்கச்சி மேலே அந்த பாசம் விட்டு போகவே போகாது. ஆக்சிடோசின் அப்படின்ற ஹார்மோன் அதிகமாக இருக்கிறவங்க. பைபிளில் இதுக்கு ஒரு அடையாளம் கூட இருக்குது. இந்த ஆக்சிடோசின் அதிகமாக செயல்படுகிறது யாருதில் அப்படின்னா பெண்களிடமா. ஏன்னா ஆண்டவர் மனிதனை எதிலிருந்து எடுத்தார்? மண்ணிலிருந்து படைத்தார். அப்புறம் அவனுக்குள்ளே என்ன கொடுத்தாரு? மூச்சை கொடுத்தார். ஸோ மனிதனுக்கு 2 விதத்தில் ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஒன்று, மனிதனுக்கு மண்ணிடமும் ரிலேஷன்ஷிப் இருக்குது, மனிதனுக்கு ஆண்டவரிடமும் ரிலேஷன்ஷிப் இருக்குது. அதனால் இவனுக்கு பாருங்களேன், அதிகமாக இந்த ஒர்க் ஓரியன்டாக மனுஷன் ஏன் இருக்கிறான்? இந்த ஆதாம் ஏன் ஒர்க் ஓரியன்டாக இருக்கிறான்? நீங்கள் என்ன தான் சொன்னாலும் அவரால் வேலை செய்யாமல் இருக்க முடியாது. நீங்கள் என்ன தான் சொன்னாலும் ஆஃபீஸுக்கு போகாமல் இருக்க முடியாது. சண்டே அப்படின்றது கொஞ்ச நாள் அவர் கொஞ்ச நேரம் அவருக்கு ஃப்ரீ கிடைச்சாலும், மண்டே அப்படின்றது வேலைக்கு போகணும்னு கஷ்டப்பட்டாலும் அவரால் வேலைக்கு போகாமல் இருக்க முடியாது. அதனால் வேலை இல்லாத ஒரு ஆண் மகனை பாருங்களேன், அவருக்கு தலை குனிச்சு தான் இருப்பார், என்னமோ இல்லாத மாதிரி இருப்பார். சம்திங் ஒரு எம்டினஸ் இருக்கும் ஒரு ஆண் மகனுக்கு. பெண்களுக்கு நான் ஆஃபீஸ்க்கு போகலை அப்படின்னாலும் ஓகே. ஆனால் ஆண்களுக்கு பாருங்கள், ஒரு வேலை இல்லை அப்படின்னு மற்றவங்க முன்னால் சொல்ல முடியாது. கொஞ்சம் வெக்கப்படுவாங்க, கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, கொஞ்சம் அவமானப்படுவாங்க. ஏன்? ஏன்னா இஸ் ஆல்வேஸ் ரிலேட்டட் டு த மண்ணு, இஸ் ஆல்வேஸ் ரிலேட்டட் டு காட். ஆனால் பெண்ணை ஆண்டவர் எங்கிருந்து எடுத்தார்? ஆணிடமிருந்து எடுத்தார். ஸோ பெண்ணை யாரோடு ரிலேட்டட்? ஆணோடு தான் ரிலேட்டட். ஜெனசிஸ் தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 16ஆவது வசனம். தொடக்க நூல் 3:16. அவர் பெண்ணிடம் உன் மகப்பேற்றின் வேதனையை மிகுதியாக்குவேன், வேதனையில் நீ குழந்தைகள் பெறுவாய், ஆயினும் உன் கணவன் மேல் நீ வேட்கை கொள்வாய், அவனோ உன்னை ஆள்வான். அப்போ மனைவியினுடைய வேட்கை, அந்த பெண்ணினுடைய வேட்கை யாரிடம் அதிகமாக இருக்கும்? அதனால தான் அவங்க கணவர் 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 சுற்றி வராங்க. அதனால தான் சாதாரணமாக பெண்களுக்கு கணவர் மீது அந்த அன்பு அதிகமாக இருக்கும். கணவன் கண்டுக்கவே மாட்டான் இல்லையா? புருஷங்க கண்டுக்கிறதே கிடையாது. ஆனால் மனைவி பாருங்களேன், அவருக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும், அவருக்கு என்ன ட்ரெஸ்ஸு பிடிக்கும், அவருக்கு வீடு இப்படி இருந்தால் இப்படி பிடிக்கும். உங்களுடைய வேட்கை அதிகமாக. அப்போ ஒரு குடும்பம் அழகாக அமைய, ஒரு குடும்பமாக அமைய, சும்மா ஒரு வீடு கிடையாதுங்க. இட் இஸ் நாட் அ சிம்பிள் ஹவுஸ், இட் இஸ் அ ஹவுஸ் அப்படின்றத விட ஹோம். அப்போ ஒரு குடும்பத்தை குடும்பமாக மாற்றுறது ஒரு ஆணா ஒரு பெண்ணா? பெண் தான். அவங்களுக்கு தான் அந்த வல்லமை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் இவரையே சுற்றி இருந்தீங்கன்னா இவருடைய போதை, கணவனுடைய போதை யாராக இருக்கணும்? மனைவியாக மாறுவாங்க. மனைவி போதையாக மாற கணவனுக்கு வேறு போதைகள் இருக்காது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மனைவி போதையா இல்லாத கணவனுக்கு எல்லா போதைகளும் இருக்கும். அப்போ இதுக்கு உதவி செய்கிற இந்த லாங் லாஸ்டிங் ரிலேஷன்ஷிப்புக்கு உதவி செய்கிறது தெரியுமா? இந்த ஆக்சிடோசின். இது எங்கே தெரியுமா இல்லாமல் போயிடும்? இந்த காதல் முடிஞ்சு வர கல்யாணத்தில் இது சாதாரணமாக இருக்காது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இனி உங்களுடைய திருமணம் லேட் ஆகுது அப்படின்ற பொழுது நீங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிச்சிடுறேன். திருமணம் லேட் ஆகுது, ஃபாதர் 1 வருஷம் ஆகுது, 2 வருஷமாகுது, 3 வருஷமாகுது, 4 வருஷமாகுது, பொண்ணை தேடுறேன், பையன் தேடுறேன், கிடைக்கவே மாட்டேங்குது பொழுது, ஒன்றாவது நீங்கள் தவறான முடிவுகளுக்கு போகலாம். தவறான முடிவுகள் அப்படின்றது சூசைட் மட்டும் கிடையாதுங்க. சூசைட் பண்ணு தவறான முடிவுகளில் முதல் தவறான முடிவு தெரியுமா? என்ன தெரியுமா? சாதாரணமாக பிள்ளைகள் நீங்கள் எடுக்கிறது பிடிவாதம். இனி எனக்கு கல்யாணமே வேணும், இன்றைக்கி என்ன பொண்ணையே பார்க்காதீங்க, இன்றைக்கி என்ன பையனே பார்க்காதீங்க.
பிடிவாத குணம் உங்களுக்கு இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த பிடிவாதத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி சோர்ந்து போயிட்டீங்க. எனக்கு இனி கல்யாணம் வேண்டாம். ஆனால் உங்களுக்குள்ள கல்யாண அழைப்பு இருக்குது, உங்களுக்குள்ள கல்யாண ஆசை இருக்குது. ஆனால் பிடிவாதம் உங்களுக்குள்ளே போச்சான்னு தயவு செய்து கவனிங்க. அப்படி ஒரு பிடிவாதம் இருந்தால் அந்த அந்த நீங்கள் கோயிலுக்கு போகிறத நிறுத்திடுவீங்க, கன்ஃபெஷன் செய்கிறத நிறுத்திடுவீங்க, ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறத நிறுத்திடுவீங்க. ஆண்டவர்கிட்ட நான் இனி கேட்கவே மாட்டேன். ஏன்னா ஆண்டவர் வேலை இது நாங்கள் வேலையிலையும் இருக்குது. வேலை நீங்கள் தேடிக்கிட்டே இருக்கீங்க கிடைக்கல அப்படின்னா இதே பிடிவாதங்களெல்லாம் இருக்கிற மாதிரியே திருமணத்தில் இந்த பிடிவாதங்கள் வரும். எனக்கு குழந்தை கிடைக்கல அதனால நான் நிறுத்திடுறப்போ இது ஜென்ரலி நான் ஒரு விஷயம் ஜெபிச்சு எனக்கு கிடைக்கலனா எனக்குள்ளே வர பிடிவாதங்கள் உண்டு. அப்போ திருமணம் நடக்கலன்னு சொல்லி காத்திருக்கிறவர்கள் பிடிவாதத்தில் இருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த திருப்பலியிலையும் ஆராதனையிலும் மன்னிப்பு கேளுங்க. 2, உங்களுக்குள்ளே வர ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குது. தாழ்மை உணர்வு. ஃபங்க்ஷனுக்கு போக மாட்டீங்க, பப்ளிக்கான ஒரு இடத்துக்கு போக மாட்டீங்க, தலை குனிஞ்சே நிற்பீங்க. யாராவது கேள்வி கேட்டால் நான் பதில் சொல்லணுமே, அதனால் கேள்வி கேட்குற இடத்துல நீங்கள் நிற்கவே மாட்டீங்க. யூ வில் அவாய்ட் இன் பப்ளிக் பிளேசஸ். மற்றவங்களால் நிற்க மாட்டீங்க. ஈவன் ஆஃபீஸ்க்கு போக கூட கஷ்டப்படுவீங்க. அப்போ என்ன ஆகும் தெரியுமா? இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு திமிரமா யாராவது ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா உடனே அதுக்கு ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் பதில் சொல்லுவீங்க. உங்களுடைய கேரக்டரே மாறுது. உங்களுடைய திருமணம் நடக்கலை அப்படின்றது உங்களுடைய கேரக்டரை மாற்றி விடலாம். நீங்கள் நல்லா கவனிங்க. நல்ல பையனாக இருந்தீங்க, நல்ல பொண்ணாக இருந்தீங்க, அடக்கமானவங்களாக இருந்தீங்க, வார்த்தையெல்லாம் கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி உங்களுடைய வார்த்தை மாறுது, திமிரான வார்த்தையாக மாறுது. அதை மறைக்கிறதுக்காக இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் மறைக்கிறதுக்காக சில சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எடுக்கிறீங்க. தலகணம் வருது, அகங்காரம் வருது. யோசிச்சு பாருங்க, அப்படி ஒரு இடத்துல இருக்கிறீங்களா? நீங்கள் 3வது பேசாமல் லவ் பண்ணிடலாம். என் கூட படித்தவங்கெல்லாம் லவ் பண்ணாங்க, என் கூட படித்தவங்க அப்படி இருந்தாங்க இப்படி இருந்தாங்க, இன்றைக்கி அவங்கெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டாங்க. நான் அன்றைக்கி ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தேன், என் பேரண்ட்ஸ்க்கு உண்மையாக இருந்தேன், அன்றைக்கி நான் அதுவுமே லவ் பண்ணாமல் இருந்தேன், ஆண்டவர் எனக்கு இன்னைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல, இன்னைக்கு கிடைச்சவங்கள நான் கல்யாணம் பண்ண போகிறேன். இன்றைக்கி என் கண்ணு முன்னால் இனி யாரெல்லாம் மாட்டுறாங்களோ எல்லாரையும் லவ் பண்ணி பார்க்கலாமே. இஸ்வலன் பார்த்தவர்களே, குறுக்கு வழியை தேடாதீங்க, குறுக்கு வழியை தேடாதீங்க. பைபிளில் இதுக்கு சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள் பழைய ஏற்பாட்டில் ஜோசப். ஆண்டவர் அவரை காத்திருக்க வச்சார். ஆனால் காத்திருக்க வைத்து அவரை உயர்த்தி வச்சார். ஆனால் உயர்த்தி வைக்கணும்னு ஆண்டவர் ஆசைப்பட்ட ஜோசப்புக்கு நடுவில் ஒரு குறுக்கு வழி வந்துச்சு. அடிமையாக இருந்த ஜோசப்புக்கு ஒரு ரிலீஃப் கிடச்சிதான். போத்திப்பருடைய மனைவி நடுவில் நமக்கு அவனை தட்டிடலாம், அவனை கொண்டுடலாம், அவ்வளோதான், நமக்கு ஜாலியாக இருக்கலாம். அதனால் ஒரு குறுக்கு வழியை கொண்டு வந்தாங்க. நீ அடிமையாக இருக்கிற, நீ கஷ்டத்தில் இருக்கிற, ஸோ ஐ வில் ஹெல்ப் யூ. பாருங்களேன், பிசாசு ஒரு பாவத்தை உள்ளே கொண்டு வருது, விபச்சாரத்தை உள்ளே கொண்டு வருது. ஆனால் அவன் பண்ணா காத்திருந்தான். ஆண்டவருக்காக காத்திருந்தவன் அந்த குறுக்கு வழி எடுக்காதனால ஆண்டவர் உயர்த்த வேண்டிய இடத்தில், உயர்த்த வேண்டிய நேரத்தில் உயர்த்தினார். மட்டுமல்ல, அழகான ஒரு மனைவியை தந்து 2 பிள்ளைகளையும் தந்தார், மனாசே, எப்ராயிம். பிரைஸ் தி லார்ட். காத்திருக்கும் காலம் ரொம்ப வேதனையின் காலம்தான், தெரிஞ்சும் புரிஞ்சும் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் காத்திருந்து ஆண்டவருக்காக காத்திருந்தால் உயர்த்த வேண்டிய நேரத்தில், உயர்த்த வேண்டிய இடத்தில் ஆண்டவர் பயங்கரமாக உங்களை உயர்த்துவார், பயங்கரமாக உயர்த்துவார். அன்னைக்கு அடுத்த விஷயம் 4வது விஷயம் இதே ஜோசப்னுடைய இதுதான். சில டைம் என்ன தெரியுமா உங்களுக்கு தோணும், நான் இனி வீட்டில் இருக்க மாட்டேன், நான் வெளியூருக்கு போயிடுறேன், நான் வெளியே வேலைக்கு எங்கேயாவது போயிடுறேன், நான் வெளிநாட்டுக்கு எங்கேயாவது போயிடுறேன். ஏன்? இங்கே இருந்தால் தான் இவங்களை ஃபேஸ் பண்ணணும். அதனால் இந்த 4வது விஷயம் நீங்கள் எடுப்பீங்க. கல்யாணமாக லேட் ஆகிறவங்க இந்த 4வது டேஞ்சரில் இருக்கிறீங்க. நான் வீட்டை விட்டு வெளியே போயிடுறேன். ஆண்டவர் உங்களை வெளியூருக்கு அனுப்பலைன்னா, ஆண்டவர் உங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பலைன்னா தயவு செய்து வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ நீங்கள் போகாதீங்க. அங்கே இதை விட ஃபெயிலியராக இருப்பீங்க. இனி ஆண்டவர் தான் உங்களை தூக்கி கொண்டு போகிறாருன்னா பாருங்களேன், இந்த வோல்டேஜஸ் ஜோசஃபினுடைய அடுத்த வாழ்க்கை பாருங்கள். அவருடைய சகோதரர்களிடமிருந்து ஆண்டவர் அவரை வெளியூருக்கு கொண்டு போனார். எந்த இடத்துல அவமானப்பட்டாரோ அந்த இடத்துல தூக்கி வேற இடத்துக்கு கொண்டு போய் அவரை மேன்மைப்படுத்தினார் மட்டும் கிடையாதுங்க. காத்திருந்த ஜோசப் கிட்ட யார் அவங்களை அவமானப்படுத்தினாங்களோ அவங்க ஜோசப் முன்னால் தலை குனிஞ்சு நிற்கிற அளவுக்கு ஆண்டவர் அவரை மேன்மைப்படுத்தினார். ஸோ வெயிட்டிங் அப்படின்றது ரெஸ்டிங் இன் த லார்ட், ரெஸ்டிங் அப்படின்றது லார்ட்ன்றது ட்ரஸ்டிங் இன் த லார்ட். போன மாதம் யூத்துக்கு சொன்ன அதே வார்த்தையை சொல்கிறேன். when you wait you are resting, when you are resting you are trusting. பிரைஸ் தி லார்ட். நான் அந்த 4வது முடிவு எடுத்துடாதீங்க. வெளியூர் போனோம், வெளிநாடு போனோம் அப்படின்னு நினச்சிடாதீங்க.
5வது சில பழக்க வழக்கங்களுக்கு போவீங்க. அது வரை குடிச்சது கிடையாது, சிகரெட் பிடிச்சது கிடையாது, அது வரை சோஷியல் மீடியா கூட யூஸ் பண்ணது கிடையாது. இப்படி கல்யாணம் லேட் ஆகுதா, மெதுவான தர்மம் பண்ணுவீங்க, இன்ஸ்டாகிராமுக்கு போவீங்க, ஃபேஸ்புக்கு போவீங்க, தேவையில்லாததை பேசுவீங்க, எல்லாத்துக்குமே கமெண்ட் பண்ணுவீங்க, கல்யாணத்தை பற்றி நெகட்டிவாலாம் போட ஆரம்பிப்பீங்க. கல்யாணமாக யாராவது நிம்மதியாக இருந்தாங்க அங்கே வந்து அவங்கள பிங்க் பண்ணுவீங்க, அவங்கள மார்க் பண்ணுவீங்க. கல்யாணத்துக்கு எதிராக, திருமணத்துக்கு எதிராக என்னெல்லாம் செய்ய முடியுமோ அந்த கோபத்தை, வெறுப்பை காமிக்கிறீங்க. இது ஒரு தனமான போதை. குடிக்கிற பழக்கம், சிகரெட் பழக்கம், போதை பழக்கங்கள், சோஷியல் மீடியா போதைகளுக்கு போறீங்களா? இப்படி 5வது டேஞ்சர். 6வது டேஞ்சர், விசுவாசம் இல்லாமல் எதிர்மறையா பேச ஆரம்பிப்பீங்க. விசுவாசம் இல்லாமல் எதிர்மறையா பேச ஆரம்பிக்கிறீங்களா? திருமணம் ஆகலைன்னு சொல்லி ஒரு வெறுப்பில், ஒரு வேதனையில், உங்களுடைய சோர்வில் இருக்காதீங்க. நம்புங்க, ஆண்டவர் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு விடுதலை தருவார், உங்களை உயர்த்துவார். பிரைஸ் தி லார்ட். சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய திருமணம் என்பது ஒரு நாளுக்காக அல்ல, ஒரு வாரத்திற்காக அல்ல, ஒரு மாசத்திற்காக அல்ல, ஒரு தலைமுறைக்காக நீங்கள் செய்கிறீர்கள் என்ற ஒரு முடிவோடு உங்களுடைய முடிவு இருக்கட்டும். ஒரு இமோஷனில் உங்களுடைய திருமணத்துக்காக முடிவெடுக்காதீங்க. திருமணம் ஆனவங்க, ஃபாதர் நாங்கள் என்ன பண்ணுறது ஃபாதர், எடுத்துட்டீங்க இப்போ என்ன பண்ணுறது, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்க வேண்டியதான். இந்த கிளாஸ் எல்லாம் முன்னால் இருந்திருந்தான். என்றைக்கோ ஒரு நாள் யூடியூப்பில் ஒரு 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 கமெண்ட் பார்த்தேன். சார் நம்ம பார்க்குறதுல அன்றைக்கி என்னமோ கண்ணில் மாட்டிச்சு. ஃபாதர் 10 வருஷம் முன்னால் இப்படியெல்லாம் எங்களுக்கு யாராவது கிளாஸ் எடுத்திருந்தாங்கன்னா, ஆமாம் ஃபாதர் இல்லையா, ஒரு 15 வருஷம் முன்னால் இஸ்விலன் பாருங்களே, இந்த தியான மையம் தொடங்கி 20 வருஷம் ஆகுது. அன்னைக்கும் ஏதாவது ஒரு ஃபாதர் இந்த கிளாஸை எடுத்திருந்திருப்பார். அன்னைக்கு நீங்கள் இங்கே இல்லை, அன்னைக்கு யூடியூபும் இல்லை, ஆனால் அன்னைக்கும் அந்த ஃபாதர் இதே தான் சொல்லியிருந்திருப்பார். தயவு செய்து போய் காதல் என்னும் தண்டவாளத்தில் தலை வைக்காதீங்கன்னு சொல்லியிருந்திருப்பார். வேற்று மதத்திலிருந்து கல்யாணம் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்திருப்பார். அன்னைக்கு அந்த ஃபாதர் சொல்லியிருந்திருப்பார். திருமணம் என்பது வாழ்க்கைக்காக எடுக்கிற முடிவுன்னு சொல்லியிருந்திருப்பார். நீங்கள் தான் கேட்கறதுக்கு இல்லை. 20 வருஷம் முன்னால் ஏதோ ஒரு ஃபாதர் கண்டிப்பாக இங்கே பேசியிருப்பார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஏன்னா சில இடங்களுக்கெல்லாம் நாங்கள் போகும்போது சிலவங்க சொல்லுவாங்க, ஃபாதர் நான் ஒரு 15 வருஷம் முன்னால் இங்கே வந்திருக்கிறேன் ஃபாதர் அப்படின்வாங்க. இப்போ நாங்கள் வெளியூர் இருக்கிறோம், வெளிநாட்டில் இருக்கிறோம், இப்போ தான் மெதுவாக யூடியூப்பில் பார்த்து திரும்ப எல்லாவரை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். ஒரு நாள் அங்கே வருவோம் ஃபாதர். அப்போ 15 வருஷம் முன்னால் வந்தவங்க இங்கே இருக்கிறாங்க, இன்றைக்கி நல்லா இருக்கிறவங்க இருக்கிறாங்க. சிலன் பார்த்தவர்களே, திருமணம் என்னும் முடிவு உங்களுடைய தனிப்பட்ட முடிவு என்றாலும் அந்த தனிப்பட்ட முடிவுக்குள்ள ஒரு குடும்பம் இருக்குது, குடும்பங்கள் இருக்குது, உங்களுடைய ஆன்ம மீட்பு இருக்குது. அந்த ஆன்ம மீட்பிற்காக நான் திருமணத்தை பற்றி ஜென்ரலாக சொன்னேன். திருமணம் என்னும் உறவு மட்டும் கிடையாதுங்க. நான் சொன்ன இந்த 4 அன்பு உறவுகளிலும் உங்களுடைய ஆன்ம மீட்பு இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸை சூஸ் பண்ணும் பொழுது உங்களுடைய ஆன்மா இந்த நண்பர் வழியாக மீட்படையுமா? ஸோ ஃபீலியல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் பொழுதும் உங்களுடைய ஆன்ம மீட்பிற்கு ஒரு நண்பர், ஒரு தோழி உதவி பண்ணலன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே போகாதீங்க. ஸ்டார்கேட், சில குடும்ப உறவுகளுக்குள்ளே போகாதீங்க. உங்களுடைய ஆன்ம மீட்பிற்கு உங்களுடைய அண்ணன் குடும்பம், உங்களுடைய தம்பி குடும்பம், உங்களுடைய அக்கா குடும்பம், இல்லைடைய சித்தப்பா குடும்பம் உங்களுடைய ஆன்ம மீட்பிற்கு உதவலைன்னா தயவு செய்து அந்த குடும்பத்துக்குள்ளே போகாதீங்க. நீங்கள் அங்கே போனீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, ஜோசியம் பாருங்கன்னுவாங்க, ஜாதகம் எழுதுன்னுவாங்க, நோய் நோய் நோயின்னு குட்டிக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்குன்னு ஒரு குழந்தை பிறந்தா சும்மா விட மாட்டாங்க, நீ ஜாதகம் எழுதி வச்சான்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு குடும்பம், ஒரு உறவு உங்களுக்கு ஆன்ம மீட்பிற்கு காரணமாகலைன்னா அந்த மீட்புக்கு காரணமாகாத குடும்பத்துக்குள்ளே போகாதீங்க, அதிகமாக வச்சுக்காதீங்க. 3வது ஈரோஸ், ஒரு கணவன் மனைவியை தேர்ந்தெடுக்கும் பொழுது உங்களுடைய ஆன்ம மீட்பிற்கு காரணமாக வேண்டும். அதே மாதிரி 4வது, நீங்கள் ஒருத்தருக்கு அன்கண்டிஷனலாக உங்களுடைய லவ்வை கொடுக்கும் பொழுதும் இல்லை சாக்ரிஃபைஸ் பண்ணும் பொழுதும் உங்களுடைய ஆன்ம மீட்பிற்கு காரணமல்லாத ஒரு சாக்ரிஃபைஸும் நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த 4 விதமான அன்பிலும் 4 விதமான உறவிலும் ஆன்ம மீட்பு என்பது கட்டாயம். உங்கள் மனசுக்குள்ளே இருக்க வேண்டிய கேள்வி, இந்த பேச்சு என்னுடைய ஆன்ம மீட்பிற்கு காரணமாகுமா? நான் செய்கிற இந்த செயல் என்னுடைய ஆன்ம மீட்பிற்கு காரணமாகுமா? நான் சொல்லும் இந்த சொல் என்னுடைய ஆன்ம மீட்பிற்கு காரணமாகுமா? நான் எடுக்கும் இந்த முடிவு என்னுடைய ஆன்ம மீட்புக்கு காரணமாகுமா? ஏன்னா நீங்கள் இஷ்டம் போல் கல்யாணம் பண்ணிவிட்டு அடுத்த நாள் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சி ஒருத்தர் கல்யாணம் பண்ணிவிட்டு அடுத்த நாள் வாழ வேண்டியது கூட வாழ முடியாமல் செத்து போயிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? குடும்பத்தை எதிர்த்தீங்க, அப்பாவை எதிர்த்தீங்க, அம்மாவை எதிர்த்தீங்க. ஏன்? ஏன்னா இந்த இந்த டாப்பமின் அப்படின்றது ரொம்ப ரொம்ப டாப்பில் இருந்துச்சு. அதனால தான் செம ஃபைட்டு. அச்சீவ்மெண்ட்னுடைய ஹார்மோன் ரொம்ப மோசமாக செயல்பட்டதுனால அப்பாவை எதிர்த்து, அம்மாவை எதிர்த்து, குடும்பத்தை எதிர்த்து உங்களுடைய அச்சீவ்மெண்ட் ஹார்மோன் செமையாக ஒர்க்காகி சண்டை போட்டு கல்யாணம் பண்ணிங்க.
அச்சீவ்மெண்ட் ஹார்மோன் ஒர்க் ஆகிடுச்சு. அச்சீவ்மெண்ட் ஹார்மோன் எவ்வளோ நாள் நிற்கும்? அதுக்கப்புறம் இந்த ஆக்சிடோசின் அப்படின்ற ஹார்மோன் இருக்குங்க, லாங் லாஸ்டிங் ரிலேஷன்ஷிப். அப்போ கவலைப்படுவீங்க ஒரு வருஷத்துக்கு பிறகு, சே எங்கள் அப்பாவுடைய அன்பு போச்சே, எங்கள் அம்மாவுடைய அன்பு போச்சே, இவளை நான் கல்யாணம் பண்ணதுனால, எங்கள் அப்பாவுடைய அன்பு போச்சே, எங்கள் அம்மாவுடைய அன்பு போச்சே, இவனை நான் கல்யாணம் பண்ணதுனால, இந்த காதல் அன்புக்குள்ளே வந்ததுனால, இந்த காதல் திருமணத்துக்கு வந்ததுனால எனக்கு குடும்பமே போச்சுன்னு சொல்லி அங்கே கவலைப்படுவீங்க. இந்த ஆக்சிடோசின் ஹார்மோன் சும்மா இருக்காது, ஒர்க் பண்ணும். லாங் லாஸ்டிங் ரிலேஷன்ஷிப்பான அப்பாவுடைய உறவு, அம்மாவுடைய அன்புக்காக அழுவீங்க, ஏங்குவீங்க, கண்டிப்பாக ஏங்குவீங்க. எப்போ தெரியுமா? கல்யாணம் அப்படின்ற போதை முடியும் பொழுது, அச்சீவ்மெண்ட் ஹார்மோன் முடியும் பொழுது இந்த டாப்பமைன் எல்லாம் நல்லா சூப்பராக நிற்கும். ஆனால் ஆக்சிடோசின் அங்கே ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். நிலையான அன்பு அப்பா அம்மா, அந்த அப்பா அம்மா வழியாக வர அன்பு தான் நிலையான அன்பு. கடவுளோடு உள்ள அன்பு, கடவுள் தர அப்பா அம்மாவனுடைய அன்பு, அந்த கடவுள் தர அப்பா அம்மா வழியாக வர ஒரு குடும்பம். அப்போது நீங்கள் ஒரு நபரை கல்யாணம் பண்ணும் பொழுது இந்த அப்பா அம்மா உங்கள் கூட இருக்கிறாங்க, உங்கள் குடும்பம் இங்கே கூட இருக்குது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இது இன்னொரு விதத்தில் எப்படி பைபாஸிங்காக சொல்லிட்டு பாருங்க. ஏன்னா இவ்வளோ புரிஞ்சதுனால சில அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி கொடுத்தா அப்புறம் பொண்ணை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. ஏன் பொண்ணு அம்மா அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுமா, ஹஸ்பண்ட் கூட வாழ விடுங்கம்மா, விட மாட்டாங்க. ஏன் தெரியுமா? இந்த ஆக்சிடோசின் ஹார்மோன் கொஞ்சம் அதிகமாக இருக்காது. அவளுக்கு ஒரு கல்யாணம் ஆச்சுன்னு கூட தெரிஞ்சிக்காம அந்த ஆக்சிடோசின் ஹார்மோன் அப்படின்றது ஒர்க் ஆகிட்டே இருக்கும். என் பையனை விட்டு கொடுக்க மாட்டேன், என் பொண்ணை விட்டு கொடுக்க மாட்டேன், விட்டு கொடுங்க. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா அவங்க புது ஒரு ஆக்சிடோசின் ரிலேஷன்ஷிப்புக்கு போயிருக்காங்க, ஒரு உடன்படிக்கை ரிலேஷன்ஷிப்புக்கு போயிருக்காங்க, அவங்கள விட்டு கொடுங்க. ஏன்னா சில திருமணங்கள் டைவர்ஸில் போய் முடிய காரணமே அப்பா அம்மாங்க தான், மாமனார் மாமியார் கூட கிடையாது. அப்பா அம்மா தான் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த ஹார்மோன் ஒர்க் ஆகுது. என் பையன் சாகிறவங்க கூட தான் இருப்பான், இல்லைன்னு நான் சொல்லலை, உங்கள் பையனாக இருப்பான். ஆனால் அவனுக்கு ஒரு கல்யாணம் ஆகிடுச்சு, அந்த பையனை விட்டு கொடுங்க, அந்த பொண்ணை விட்டு கொடுங்க. அப்போ இவ்வளோ கெமிக்கல் ரியாக்ஷன் நமக்குள்ளே நடக்குது, இவ்வளோ சயின்டிஃபிக் ஒரு ரியாக்ஷன் நமக்குள்ளே நடக்குது. நம்மளுடைய உடம்பு, நம்மளுடைய மனசு இதிலெல்லாம் ஒத்துழைக்கும் போது உங்களுடைய ஆன்மீகத்தை மறந்துடாதீங்க. ஸோ நமக்கு உடம்பு இருக்குது, நமக்கு மனசு இருக்குது, நமக்கு ஆன்மா இருக்குது. ஆன்ம மீட்பிற்காக உழைக்க வேண்டும். உங்களுடைய உடலின் உறுப்புகளும் உங்களுடைய எல்லா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸும். புரிஞ்சுதா? கல்யாணமானவங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக புரிஞ்சுது. அதனால் இனி ஆக்சிடோசினில் இருக்க விரும்புங்க. அப்பா அம்மா கணவன் மனைவி உறவில் கல்யாணம் ஆக போகிறவங்க சரியான முடிவை எடுத்து உங்களுடைய திருமணத்துக்குள்ளே போங்க. தேவையில்லாமல் இந்த காதல் உறவுகளை போய் மாட்டிக்காதீங்க. 2, தேவையில்லாமல் வேற்று மதத்தில் இருப்பவர்களை, வேற்று இனத்தில் இருப்பவர்களை திருமணம் செய்து கொண்டு கடவுளுக்கு எதிரான செயல்களை தயவு செய்து செய்யாதீர்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே.